ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை பூர்ணமாக கேட்க போகிற வார்த்தைக்கு நம்மை சமர்ப்பித்து எல்லா கண்களும் மூடப்படட்டும். யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். நமக்கு தெரிந்த ஒரு பாடலுடைய சில வரிகள் மாத்திரம் பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிற எல்லா கண்களும் மூடி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை நடத்தின தெய்வம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து வழி நடத்தின தெய்வம். இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னத்திற்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? எத்தனையோ போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வந்த போது இதுவரை நம்மை நடத்தினவர், ஒரு நாள் நம்மை கைவிடாதபடி நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தின தெய்வம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி பகல் வேளையிலும் அவர் நம்மத்தில் பிரசன்னராகி வந்திருக்கிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, 2-3 பேர் நாமத்தின் நிமித்தம் ஒருமித்து எங்கே கூடினாலும் நான் அவர்கள் நடுவில் உண்டு என்று வாக்தத்தம் செய்தவர். இந்த பகல் வேளையில் அவர் நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறபடி எல்லா கண்களும் மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் பரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் பரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் கர்த்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் கர்த்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லால் ஆசை வேறே இல்லை என்றும் எனக்கவராதரவு. இயேசு அல்லால் ஒரு ஜபமாய் ஆசை உலகத்தில் வேறு ஆசை இல்லை என்றும் எனக்கவராதரவு. ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் பரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் பரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். இயேசு என்னோடு விசுவாசத்தோடு நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். இயேசு என்னோடு கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா.
சிங்காசனத்தில் ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் ஓ பரிசுத்தரே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனைக்குரியவரே ஆராதனை உமக்கு ஆராதனை 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 யாத்ரா செய்யும் யான் கிருஷ்ணை நோக்கி ஊத்தம் செய்யும் இயேசுவினால் ஜீவன் வச்சிடும் ரட்சகனாய் அந்த சுவாசம் வரையும் ஜீவன் வச்சிடும் ரட்சகனாய் அந்த சுவாசம் வரை சொல்லுவோம் யாத்ரா செய்யும் யான் கிருஷ்ணை நோக்கி ஊத்தம் செய்யும் இயேசுவினால் ஜீவன் வெற்றிடும் ரட்சகனாய் அந்த சுவாசம் வரையும் எல்லாரும் ரெண்டு கைகளை தட்டி வாய்களை திறந்து முழு மகத்துவத்தோடு யாரும் மௌனமாயிராதபடி எல்லா சப்தம் உயரட்டும் எல்லா சப்தம் உயரட்டும் ராஜாதி ராஜாவை வரவேற்கும்படியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் உயரமும் உன்னதமுமானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலய மகிமையால் நிரப்பப்பட்டது போல இந்த பகல் வேளையில் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தெய்வாலயத்தின் மேல் வீழ்ந்திருக்கிறபடியினால் கைகளை தட்டி வாய்களை திறந்து விடுதலையோடு தெய்வத்தை ஆராதிக்கட்டும் எல்லா தடைகள் உடையது தெய்வீக வசனத்திற்கு விரோதமாய் தெய்வீக விடுதல்களுக்கு தடசமாய் தெய்வீக வாக்குத்தத்தங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் அவன் வானத்திற்கும் பூமிக்கு சகல அதிகாரம் அடைத்த நசரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் தெய்வத்தினுடைய அபிஷேகத்தினுடைய சக்தி அவன் சரீரங்களில் வியாபரிக்கட்டு ஆத்மாவில் வியாபரிக்கட்டு ஹிருதயங்கள் கொழுந்து விட்டு ஏறியது இந்த பகல் காலம் வெறுமொரு பிரசங்கம் அல்ல நமக்கு வேண்டியது ஒரு விடுதல் எனக்கு வேண்டும் என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு விடுதல் வேண்டும் என்னுடைய தலைமுறைகளின் ஜீவிதத்தில் ஒரு விடுதல் வேண்டும் வாஞ்சிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கிற தெய்வ ஜனத்தை மானிக்கிற ஒரு தெய்வம் உண்டு தெய்வத்தை ஆராதிக்கிறவனை உயர்த்துகிற ஒரு தெய்வம் உண்டு Hallelujah, hallelujah. Thank you, Lord. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Glory to God, glory to God, glory to God. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம யாவரும் உட்காரலாம். சில மினிட்டுகள் ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் கேட்க போகிறோம். அதற்கு பின்பு தொடர்ந்து ஆண்டவரோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஒருமித்து சில மினிட்டுகள் கூட நாம் ஆராதிக்க ஆமென் சில விடுதல்கள் இந்த பகல் காலம் வெளிப்படத்தக்கதாய் ஆமென் கர்த்தர் நம்மோடு கூட இடைபட தெய்வ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட யாரும் அசதியாய் அல்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபத்தோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தெய்வ சமூகத்தில் காணப்படுவோமையானால் நிச்சயமாகவே ஹல்லேலூயா கர்த்தர் நம்மோடு கூட இடைபடவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் வந்ததல்ல, தெய்வம் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெறுமனையாய் ஆண்டவர் கொண்டு வருகிறதல்ல. நிச்சயமாகவே ஆமென் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், என்னை காலும் ஆமென் பிரசங்கிக்கிற அனுபவம் உள்ள எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு. ஆனாலும் இந்த 2 நாட்கள் நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணது அல்லது உங்களோடு கூட இருந்த ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தினது ஆமென் ஸ்தோத்திரம் இது என்னுடைய சித்தம் அல்லது கூப்பிட்ட ஊழியக்காரருடைய சித்தம் அல்ல. காரணம் பாஸ்டர் நேரமே சொன்னது போல எனக்கும் பாஸ்டருக்கும் முன்ன பின்ன ஒரு பழக்கங்களும் கிடையாது. ஆனால் ஆமென் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் இருந்தபடியினால் கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் அனுமதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எனக்கு நல்ல நிச்சயம் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனையாய் மடங்கி வருகிறது அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேசத்தில், ஒரு குடும்பத்தில், ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முழங்கப்பட்டதை ஆனால் அது நிச்சயமாகவே அவர் அர்ப்பண காரியத்தை செய்து நிறைவேற்றிட்டு அல்லாமல் மடங்கி வருகிறது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கு அதனுடைய விடுதல் நம்மால் காண முடியாவிட்டாலும், இன்றைக்கு நம்முடைய மாம்ச கண்ணுகளால் சிலது காண முடியாவிட்டாலும், நிச்சயமாய் ஆவிக்குரிய கண்களால் நமக்கு காண முடியும். ஆமென். தெய்வம் செய்ய போகிற, செய்து கொண்டிருக்கிற மகத்தான விடுதல்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையாய் உபவாசிக்கிறவங்களுக்கு தெரியும். உபவாசிக்கிறவங்களுக்கு, உபவாசம் இல்லாதவங்களுடைய கேசுகட்டு பத்தி அல்ல நான் சொல்லுகிறது, உபவாசிக்கிறவர்களுடைய அனுபவம். நம்ம பல வேளைகளிலும் தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம். 21 நாள் ஆமென், 10 நாட்கள் ஆமென் ஸ்தோத்திரம், இப்படி எல்லாம் மாறி மாறி உபவாசம் எடுப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது சொன்னப்போ பலருக்கும் ஸ்தோத்திரம் கூட வரல. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம். பலரும் ஏதோ இப்படி எல்லாம் இருக்கணுமான்னு சொல்லி டவுட்லயா இருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த சபையில் உபவாசமும் ஜெபமும் ஆராதனையும் உண்டோ, இன்னைக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்தில் அல்லது நம்முடைய ஆமென் பிரதேசங்களில் ஆமென் ஸ்தோத்திரம் கொஞ்சம் எங்களை ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு அல்லது உபவாசங்கள் ஜெபங்களும் உண்டு. ஸ்தோத்திரம். நான் ஒரு தடவை சென்னையில் ஒரு மீட்டிங்காக என்னை அழைத்திருக்கும் போது போகிறதற்காக நான் ஆயத்தப்பட்டிருந்தேன். ஆமென். அந்த பாஸ்டர் என்னை கூப்பிடும்போது சொன்னாரு, ஆமென் ஸ்தோத்திரம் பாஸ்டர் 2 நாள் நைட்டு மாத்திரம் 2 நாள் மீட்டிங். அப்ப நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் கன்வென்ஷனா? அவர் சொன்னார், இல்ல எங்களுக்கு பண்டிகை உண்டு. என்ன உண்டு? பண்டிகை. அப்படின்னா ஃபெஸ்டிவல். ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஃபெஸ்டிவல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு அரை மணிக்கு ஆராதிப்போம், 10 மினிட் பிரசங்கம், அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் டான்ஸும் கூத்தும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல சபைகளுடைய அனுபவம் அப்பேற்பட்ட அனுபவங்களில் போய்கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய அனுபவங்கள் சபைகளில் இல்லை. ஆனால் நிச்சயமாகவே எனக்கு சொல்ல முடியும், ஜெபிக்கிற ஆராதிக்கிற தெய்வ ஊழியக்காரர்களை கர்த்தர் ஒரு திருச்சபையில் வைத்திருக்கிறது தெய்வ சபை கீழோட்டு போகிறதற்கல்ல, அது மேல போகிறதுக்காக. கரமுயத்தூர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிச்சயமாகவே எனக்கு சொல்ல முடியும், அருமையாய் ஜெபிக்கிற ஆமென் விசுவாசிகள் தெய்வ மக்களுக்காய் இடுவில் நிற்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வதாசனை கர்த்தர் தெய்வ சபைக்காய் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஊழியக்காரர்களோடு கூட நாம் ஒருமித்து நிற்போமேயானால் ஊழியத்தினுடைய அனுபவத்தில் பின்பலமாய் ஜெபத்திலும் ஆராதனையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களிலும் பின்பலமாய் நிற்கும் போது நிச்சயமாகவே எனக்கு ஒரு காரியம் தீர்மானமாய் சொல்ல முடியும், தேசத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பகல் காலம் தெய்வம் எனக்கு தந்த போதும் அதுதான். ஆமென். தேசம் நம்முடைய கைவசமாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை ஸ்தோத்திரம் நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய தெய்வம் நிச்சயமாகவே சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. பல வேளைகள் நான் சிந்திக்கிறது உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். பாரம்பரிய சபைகள் அல்லது ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வம் இல்லாத சபைகள் பலதும் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் அநேக இடங்கள்ல ஊழியத்துக்கு போகிறதுனால தெரியும், எனக்கு ஆன்லைன்ல இருக்கனால சொல்ல முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். பல இடங்களில் நடக்கிற அனுபவங்கள் நமக்கு தெரியும். ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத அல்லது தெய்வம் இல்லாத சத்திய தெய்வத்தை ஆராதிக்காத அனுபவத்தில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் சில வேளைகளில் வலிய வலிய குருசும் எல்லாம் காணும். ஆனா அங்க தெய்வம் இருக்கணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் ஆமென் ஸ்தோத்திரம் மனுஷனுடைய கைவேலைகளால் சிருஷ்டிக்கப்பட்ட பில்டிங்கில் அல்ல தெய்வம் வசிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று கவனிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய கூட்டாய்மை அல்லது நம்முடைய ஃபெலோஷிப், நாம் கூடி வருகிற இந்த அனுபவம் ஐக்கியம். ஆமென் ஸ்தோத்திரம். அரை மணிக்கு தாண்டும் போது கரெக்ட் ஆமென் 12:30 மணி ஆகும்போது நம்முடைய மீட்டிங் முடியும். ஆமென். அப்பொழுது நம்முடைய மீட்டிங் கூட்டம் முடிந்து போகும். ஆனால் ஆராதனை என்பது அதோடு முடிந்து போகிறது அல்ல. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற கனெக்ஷன். ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு இடம் தேவையில்லை. எங்கே ஆனாலும், அது கிச்சன்ல வேலை செய்துட்டு ஆனாலும், ஆமென் வண்டியில யாத்திரை செய்துட்டு ஆனாலும், ஏது அனுபவத்தில் ஆனாலும் ஒரு மனுஷனுக்கு தெய்வத்தோடு கூட இடப்பட முடியும், தெய்வத்திற்கும் அவனோடு கூட இடப்பட முடியும். ஆமென் சொல்லுங்க பாருங்க.
என்னோடு பல வேளைகள் ஆண்டவர் இடப்பட்டது. ஆமென் ஸ்தோத்திரம். பைக்ல எங்கேயாவது யாத்திரை செய்துட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி ஜெபிச்ச பல விஷயங்களா இருக்கும். ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் வண்டியில யாத்திரை செய்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுவாரு. இப்பேற்பட்ட விஷயங்கள் உண்டு, ஜாக்கிரதையோடு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு தடவை ஆமென் ஸ்தோத்திரம் ட்ராண்டரத்தில் ஒரு மீட்டிங்காக போகிற வேளையில் ஆமென் ஸ்தோத்திரம் பாலராமபுரம் பக்கம் வரும்போது ஒரு டேனிங் திருமணம். அந்த வேளையில் திடீர்னு என்னுடைய ஹிருதயத்தில் ஆவியானவர் சொன்னார், வழியில் சில பதிவிருப்புகள் உண்டு, சில மரணகரமான அனுபவங்கள் உண்டாக்க பிசாசு மறைந்திருக்கிற அனுபவங்கள் உண்டு, அதை நீ அதட்டிட்டு போன்னு சொல்லி ஆவியானவர் சொன்னாரு. நானும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு போகிறது வழக்கம். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, வண்டி எடுத்தால் அது சும்மாவும் ஆமென் இருக்கும் போதும் ஆமென் அந்நிய பாஷையில ஆராதிக்கிறது வழக்கம். வண்டி எடுத்து தொடங்கினா ஒண்ணு பாட்டு வரும், இல்லாட்டி அந்நிய பாஷையில துதிக்கிறது வழக்கம். அப்படி உள்ள அனுபவம் உள்ள உங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஆகாரம் இல்லாம எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் அந்நிய பாஷையில தெய்வத்தை ஸ்துதிக்காவிட்டால் எனக்கு அன்னைக்கு செத்தது போல இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருக்கிற அனுபவம் பார்த்தா பாச அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒருபோதும் தோன்றினது அல்ல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பகல் காலம் தெய்வத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் நெருங்கி பழகுகிற அனுபவம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவரோடு கூட பேசாமல் இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்துக்கும் அதுபோலதான் ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் ஆமென் ஸ்தோத்திரம் எப்போதும் ஆமென் நெருங்கி இருக்கும்படியாய் அவர்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் கடந்து வருவார். ஆனால் அவர்கள் தெய்வத்தை மறந்து போன போதும் ஆண்டவர் மறந்து போகல. ஏற்ற சமயத்தில் கர்த்தர் அவர்களை தேடி வந்தார், அவர்களோடு கூட இடைபடும்படியாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையிலும் பல வேளைகளில் நாம் தெய்வம் செய்த நன்மைகளை மறந்து கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவத்தில், கர்த்தரை தேடுகிற காரியத்தில் குறை உள்ளவர்களாய் நாம் ஒருவேளை காணப்படலாம். ஆனால் நம்முடைய தெய்வம் மாக்குமாறுகிறவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் நாளையும் அவர் மாறாதவராய் இருக்கிறபடியினால் நாம் அவரை மறந்து போனாலே அவர் நம்மை மறந்து விடுகிறதல்ல, நம்மை தேடி வருகிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. தேடி வந்தோ தோஷியாம் என்னேயும் நாதா, தேடி வந்தோ தோஷியாம் என்னேயும் நாதா, இத்ரமாம் ஸ்நேகம் உயிர் கொடுத்தேனிக்காய், இத்ரமாம் ஸ்நேகம் உயிர் கொடுத்தேனிக்காய், வல்லபவர் நிப்பானேலுதல்லாயேனிக்கு, வல்லபவர் நிப்பானேலுதல்லாயேனிக்கு, தேடி வந்தோ தோஷியாம் என்னேயும் நாதா, தேடி வந்தோ தோஷியாம் என்னேயும் நாதா. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற விதங்கள் நினைத்தால், ஆண்டவர் நம்மை தேடி வந்த விதங்கள் நினைத்தால், நாம் ஆமென் நீதிமான்களாய் இருக்கும் போது அல்ல, வேதம் சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக தன்னையே கிருபாதார பலியாய் தந்தளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ரட்சிக்கப்படும்படி, நாம் மீட்கப்படும்படி, நாம் விடுதலை அனுபவிக்கும்படி. ஆகையால் ஆமென் நாம் பலப்போலும் தெய்வத்தை மறந்து போனாலும், வேதத்தில் வாசிக்கும் போது தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வ மக்களுடைய ஜீவிதத்தில் அவர்கள் கர்த்தரை தேடின நாட்கள் விட அவர்கள் கர்த்தரை மறந்து போன நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்காக ஒரு இரட்சகனை எழுப்பி கர்த்தர் அவர்களோடு கூட இடப்பட்டு அவர்களை தம் மண்டையில் சேர்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல ஆமென், ஒரு கச்சையானது மனுஷனுடைய அறையோடு கூட பற்றி இருக்கிறது போல கர்த்தரோடு கூட பற்றி இருப்பதே கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நான் வாகனத்தை யாத்திரை செய்யும் போது ஆண்டவர் சொன்னார், ஆமென் ஸ்தோத்திரம், இப்படி ஒரு போராட்டம் உண்டு, ஜெபம் பண்ணணும். நான் நிவாசில ஜெபம் பண்ணி அதை அதட்டிட்டு கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஒரு ஆமென் 300 மீட்டர் கூட தாண்டல. உடனே ஆமென் ஸ்தோத்திரம் போகும்போது பயங்கர ஒரு மரம் ஆமென் முறிஞ்சு விழுகிற ஒரு சப்தம் எனக்கு பின்னாடி கேட்டுச்சு. வண்டி நிறுத்திட்டு ஆமென் ஸ்தோத்திரம் நான் திரும்பி பார்த்தபோது ஆமென் ஒரு பெரிய மரம் முறிஞ்சு ஆமென் பின்னாடி கிடக்கிறது. ஒரு மலை சமயமும் கூட. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த சைடுல ஒரு அம்மச்சி, ஒரு தாயார் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பார்த்துட்டு கேட்டாங்க, பிள்ளை நீ எங்க போகிற? அப்ப நான் சொன்னேன், ഞാൻ ഒരു പ്രാർത്ഥനയ്ക്ക് പോകുന്നു, ഒരു മീറ്റിംഗിന് വേണ്ടി പോകുന്നു. ആമീൻ. ഇതേ സ്ഥലത്ത് ഒരുപാട് അപകടങ്ങൾ നടന്നിട്ടുണ്ട്. ഞാൻ കണ്ണുകൊണ്ട് കണ്ട ഒരുപാട് അപകടങ്ങളുണ്ട്. പലരെയും ആമീൻ സ്തോത്രം രക്തവെള്ളത്തിൽ ആമീൻ സ്തോത്രം കൊണ്ടുപോകുന്നത് ഞങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ട്. പലരും മരിച്ച് പ്രേതം മാത്രം കൊണ്ടുപോകുന്നത് കണ്ടിട്ടുണ്ട്. ആമീൻ. അപ്പോൾ അവർ പറഞ്ഞത്, എനിക്കൊരു കാര്യം അറിയാം, നീ സേവിക്കുന്ന ദൈവമാണ് നിന്നെ രക്ഷിച്ചത്.
சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெந்திகோஸ்துக்காரி அம்மச்சியோ அல்லது ஒரு கிறிஸ்தவ அம்மச்சியோ அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். நெத்தியில குடி போட்ட பக்கா ஹிந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் மீட்டிங் போய் சேரும்போது ஆமென் ஸ்தோத்திரம், நான் வாசல்ல வந்து இறங்கும்போது பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு இது ஒண்ணுமே தெரியாது. நான் அவரோட போன் பண்ணி சொல்லல, பாஸ்டர் ஜோம் பண்ணுகிற கர்த்தாவே, ஆமென் வருகிற வழியில் அபகடத்தை எடுத்து மாற்றி தெய்வம் உம்முடைய பக்தர்களை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப எனக்கு புரிஞ்சது, தெய்வ சபையில இருக்கிற ஊழியக்காரன் ஆமென் வெளிப்பாடுள்ள ஊழியக்காரன். கடமையத்துறையிலே சொல்லுங்க பாக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் இங்க வரும்போதும் பாஸ்டர் சில அனுபவங்கள் சொல்லிட்டு ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் என்னோட சொன்னாரு, பாஸ்டர் நாங்க சில ஜெப விஷயங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னாரு. ஆமென் ஸ்தோத்திரம். முதல் நாள் பிரசங்கிக்கும் போதே ஏது விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம்னு பாஸ்டர் சொன்னார். அதே விஷயத்தை குறித்து ஆவியானவர் இடப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப எனக்கு ஒரு காரியம் புரிந்தது, உண்மையாகவே ஆமென் ஜெபிக்கிற ஒரு தெய்வதாசனை தெய்வ சபைக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆகையினால் ஆமென் ஸ்தோத்திரம், வெளிப்பாடுள்ள ஒரு தெய்வ சபைக்கு ஏன் ஆமென் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு இல்லாத போராட்டம் ஆவிக்குரிய தெய்வ சபைக்கு வருகிறதற்கு காரணம், ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு வருகிறதற்கு காரணம் என்ன? ஆமென் உன்னுடைய வெளிப்பாடுகளை தகர்த்து போடு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். உன்னில் இருக்கிற தெய்வ கிருபையை தகர்த்து போடு. உன்னில் தெய்வம் பகர்ந்த ஒரு அபிஷேகம் உண்டு, அதை தகர்த்து போடத்தக்கதாய் சத்துரு போராடும் போது இந்த பகல் வேளையிலே அவனுடைய கிரியைகள் மேல் ஜெயம் எடுக்க, அவனுடைய அந்தகார கிரியைகளை ஜெயித்து கொண்டு கர்த்தருக்காக உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வ மக்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்த தெய்வத்தை ஆராதிக்கவே ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு துணையா இருந்தால் உன்னை எதிர்ப்பவன் யார்? உலகம் முழுவதும் உனக்கு விரோதமாய் எழும்பினாலே, அவன் பூமியில் இருக்கிற சகல பிசாசினுடைய கூட்டமோ உனக்கு விரோதமாய் எழும்பினாலே, அபிஷேகிக்கப்பட்ட உன்னை, தெய்வீக வெளிப்பாடுள்ள உன்னை, தெய்வம் அபிஷேகித்த உன்னை தகர்க்க யாதொரு சக்திகளுக்கு இந்த பகல் காலமும் அதிகாரம் அல்ல. ஓ ஜீசஸ். அல்லேலூயா. மீட்டிங் முடிச்சு நான் திரும்பி வருகிற வேளையில் கண்ட ஒரு காய்ச்சை என்ன அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த மரம் முறிஞ்சு விழுந்தது ரோட்ல. ஆனால் அது முறிஞ்சு அதனுடைய பாதி விழுந்து கடந்த இடம் ஏது அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கர ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு டெம்பிள் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஒரு ஆமென் இடம் உண்டாயிருந்தது, ஒரு கோயில். ஆமென் அதன் மேல விழுந்த அது மொத்தமாய் தகர்ந்து போயிருந்ததை நான் கண்டேன். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் சொல்லுகிறது கதையில்ல, உண்மையாய் நடந்த சம்பவம். அப்ப எனக்கு ஒரு காரியம் புரிந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். பிசாசு நம்மை தகர்க்கும்படி சில போராட்டங்கள் கொண்டு வரும்போது, நம்ம தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது, தெய்வ சமூகத்தில் காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, நம்முடைய வாயில் கூட நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், அபிஷேகத்தால சிலதை வெட்டுகிறோம். நம்ம நினைக்கிறது ஏதோ நமக்கு ஒரு விடுதல் உண்டாச்சு. இல்ல, நம்மில் சில விடுதல்கள் வெளிப்படும் போது தேசத்தில் உள்ள சில அந்தகார கிரியைகள் மறுபாகத்தில் அழிந்து கொண்டே இருக்கிறது. கரமுயர்த்துறலையா சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாவின் மேல் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நாவு நம்ம எப்பவும் ஆமென் பாதுகாக்க வேண்டிய ஒன்று. இந்த நாவு கொண்டு துதித்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம் வேண்டாத வார்த்தைகள் பேசக்கூடாது. தெய்வம் கொடுத்த அதிகாரம் உள்ள நாவு. ஆமென் இந்த நாவு கொண்டு தயவு செய்து சொல்லுகிற பிள்ளைகளை சாப வார்த்தைகள் போடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. சிலரெல்லாம் ஆமென் கோபம் வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம் சிலப்போ பிள்ளைகளை சபிக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுகிறேன், நம்முடைய தெய்வம் நமக்கு நாவு கொடுத்தது, அதிகாரம் கொடுத்தது நம்முடைய பிள்ளைகளை சபிக்கிறதற்காக அல்ல. நம்முடைய பிள்ளைகளை ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களை தெய்வ கிருபை உள்ளவர்களாய் மாற்றக்கூடிய ஆமென் அனுபவத்தில் நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நிச்சயமாகவே தாயின் தகப்பனுடைய ஜெபம் ஒருபோதும் வெறுமனையாய் போகிறது அல்ல. நிச்சயமாகவே அது தலைமுறைகளுடைய ஜீவிதத்தில் ஆசீர்வாதமாய் அனுகிரகமாய் மாறும். அல்லேலூயா. மறுகாரியம் கூட சொல்லுகிறேன், என்னை கேட்கிற வாலிபர்களோடு தெய்வ பிள்ளைகளோடு ஜெபிக்கிற தாய் தகப்பனை ஒருபோதும் ஆமென் தலைமுறைகள் என்ன பண்ணக்கூடாது? நிந்திக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பல வீடுகள் நிந்திக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. யார் அப்படின்னா ஜெபிக்கிற தாயின் தகப்பனுக்கு என்ன இல்லை, விலை இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நீ ஜெபிச்சு ஜெபிச்சுதான் குடும்பமே ஆமென் ஸ்தோத்திரம் நாசமாகி கிடக்குன்னு சொல்லுகிற தலைமுறைகள் உண்டு. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுகிறேன், இந்த பகல் காலோ ஆமென் என்றைக்கோ தகர்ந்து போக வேண்டிய உன்னுடைய ஜீவிதம், என்றைக்கோ அழிஞ்சு போக வேண்டிய ஜீவிதம், என்னைக்கோ ஆமென் மண்ணோடு மண்ணாய் போக வேண்டிய உன்னுடைய ஜீவிதம், இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறதனுடைய காரணம் உனக்காக தெய்வ சமூகத்தில் கண்ணீர் ஒலிக்கின தாயின் தகப்பனுடைய அனுபவத்தினால் மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா.
சில தாயும் தகப்பனும் பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏதெങ്കിലും பலவீனம் வரும்போது, ஏதெങ്കിലും விஷயம் வரும்போது, ஆண்டவர் எப்படியாக என் பிள்ளைக்கு சௌக்கியம் கொடுங்க, சௌக்கியம் தந்தா பிள்ளை என்ன பண்ணுவேன், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுப்பேன். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது இந்த பிள்ளை வளர்ந்து 17, 18, 19 வயசாகும் போது அம்மா சொல்லுவாங்க, மக்களை படிச்சு முடிச்சாச்சு, இனி ஏதெങ്കിലും ஒரு பைபிள் காலேஜ் போய் அடுத்து நீ பாஸ் ஆகணும், உன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த. அப்ப அடுத்து வருகிற கேள்வி என்ன பண்ண, எனக்கோட கேட்டுட்டா ஒப்பு. அப்படி கேட்காதவங்க மாத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கேட்காதவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னது புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பல வேளைகளில் ஆமென் ஸ்தோத்திரம், தாயும் தகப்பனும் சில காரியங்கள் ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப கேட்கும் போது அவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு பதில் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப அம்மாமாருக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், அவங்க அப்படி கேட்டா சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. பிள்ளை ஐசியூல கிடக்கும் போது யாருக்கும் தாயும் தகப்பன் ஒப்பு கொடுக்கிறது, அப்ப எப்படி கேட்க முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆமென் தாயும் தகப்பனும் தெய்வ நாமத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த அழைப்புள்ள தெய்வ பிள்ளைகள் தெய்வ ஊழியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். இன்னைக்கு பலரும் நினைக்கிறது ஏதோ ஊழியம் சொல்லும் போது ஆமென் ஸ்தோத்திரம் இது பைசைக்கு வேண்டி ஆமென் செய்கிறது, அல்லது ஒரு தொண்டை தொழிலாளி செய்கிற வேலைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இவ்வளவு சப்தம் எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறது 4 பைசா உண்டாக்குறதற்காக அல்ல, ஆரோக்கியம் கலந்து பிரசங்கம் பண்ணுகிறது ஆமென் 4 நன்மை உண்டாக்குறதற்காக அல்ல, எப்படி எங்கிலும் 4 ஆத்துமாக்கள் தெய்வ ராஜ்யத்தில் வரும்படிக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையாகவே உலகத்தில் உள்ள எல்லா வேலைக்கு என்ன உண்டு, ரிட்டையர்மெண்ட் உண்டா இல்லையா? உண்டு. ஏது வருஷம் ஆனாலும் ஆமென் ஸ்தோத்திரம் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரே ஒரு வேலை கர்த்தருடைய ஊழியம் மாத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையாய் தெய்வ நாமத்திற்காய் ஊழியம் செய்கிற, உண்மையாய் கர்த்தரை தேடுகிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் மனுஷனுடைய கையில போய் விழுகிறதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆரோக்கியம் உள்ள காலகட்டத்தில் உத்தமமாய் தெய்வத்தை தேடினார். அதனாலதான் ஆமென் ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் என் நாமம் நிமித்தம் என்னுடைய பரிசுத்தவான்களுக்கு செய்து, ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கரமுயத்தோட அல்லேலூயா சொல்லுங்க வாங்கலாம். அப்ப நம்முடைய தெய்வம் யார் அல்ல, அநீதி உள்ள தெய்வம் அல்ல. தெய்வ நாமத்திற்காக ஏது செய்தாலும் நார்மனாலில் சொன்னது போல தெய்வ நாம முகாந்தரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு உண்மையாய் கைதட்டினாலும் அதற்கு பிரதிபலன் உண்டு. வாங்கிட்டுள்ள உங்க கரமுயத்தோட அல்லேலூயா சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சிந்திக்கிறது, தெய்வம் கொடுக்கிற நன்மைகள் கரங்கள்ல வாங்கும்போது நான் சிந்திப்பேன், ஆண்டவரே இதுக்கு ஒண்ணுக்கும் நான் தகுதி இல்லை, இதுக்கு ஒண்ணுக்கும் நான் அர்ஹதை இல்லை. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 2 ரூபா 3 ரூபா தான் பஸ்ஸுக்கு டிக்கெட் ஆகும். ஆனால் அந்த டிக்கெட்டுக்கு ஆமென் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி யாத்திரை செய்ய முடியாத அனுபவங்கள் ஜீவிதத்தில் உண்டாயிருந்தது. அன்னைக்கு அதுக்கு கூட வழி இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நடந்து தான் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க தாயும் தகப்பனும். அப்பேற்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்த காலகட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வீடு விட்டு இறங்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மழை பெய்தால் கார் எடுப்போம். ஆமென் மழை இல்லைன்னா ஏது பைக் எடுக்கணும்னு சொல்லிட்டு தேட வேண்டியது வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? ஆமென் கர்த்தரை உத்தமமாய் தேடின போது தெய்வம் ஜீவிதத்தின் மேகலையில் கொடுத்த நன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் மழை பெய்தால் சர்ச்சில் வருகிறதற்கு என்ன இல்ல, கொடை இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மழை பெய்யும் போது சர்ச்சுக்கு போகணும், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷர்ட்டை இருக்குல்ல, ஷர்ட் இதனுடைய ஒரு பட்டனை கழட்டி தலைமையில போட்டுட்டு பட்டனும் போட்டுட்டு விடுவாங்க, ஓட சொல்லுவாங்க சர்ச்சு. எங்க வீட்டுல இருந்து சர்ச்சு கொஞ்சம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆப்போசிட் தாண்டி இருக்கு, ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். ஓடி போக சொல்லுவாங்க, நனைஞ்சிட்டு தான் ஓடி போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வீடு விட்டு வெளியே இறங்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு போகிறதற்காக மழை பெய்தாலும் சரி, ஆமென் மழை இல்லாவிட்டாலும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம் ஓடுகிறதற்கு தெய்வம் நல்ல நன்மைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறதற்கு அன்னைக்கு இருட்டுள்ள காலகட்டங்கள். ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல ஏதுகள்ல டார்ச் லைட் கிடையாது, சூட்டம் பிடிச்சிட்டு போவாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வீட்டுல 2, 3, 5 டார்ச் லைட் இருந்தாலும் பாஸ்டர் பயங்கர இருட்டு, ராத்திரி வருகிறதற்கு பயங்கர போராட்டம் உண்டு, அதனால வரமாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கு நன்மை இல்லாத காலகட்டத்தில் கொடை இல்லைன்னாலும் ஆமென் ஸ்தோத்திரம் சர்ச்சில் வந்து இருந்து ஆராதிச்சு மலையில நனைஞ்சானாலும் வீட்டுக்கு போன காலகட்டங்கள் உண்டு. இன்னைக்கு வீட்டுல 10 கொடை இருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், சர்ச்சுக்கு
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உங்களை சொல்லல, எங்க ஊர்ல உள்ள சம்பவம் சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். நன்மை இல்லாத காலகட்டத்தில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே நன்மதாருன்னு சொல்லி கேட்க வேண்டியது. ஆண்டவர் நன்மை கொடுக்கும் போதும் ஆண்டவரை உத்தமமாய் தேடுகிறவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெய்வத்தை ஆராதிக்கிற அனுபவத்தில் ஆண்டவரை உத்தமமாய் தேடுகிறவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமம் நிமித்தம் என்னுடைய பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்து வருகிற அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தெய்வம் யார் அல்ல? அநீதி உள்ள தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் யார் அல்ல? அநீதி உள்ள தெய்வம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் பல வேளைகளிலும் ஆமென் ஸ்தோத்திரம் அநீதி உள்ளவனாய் மாறும்போது, அநீதி செய்கிறவனாய் மாறும்போது நமக்கு நீதி ஒருபோது மனுஷனிடத்திலிருந்து கிடைக்க போகிறது அல்லவே அல்ல. அதனால இந்த பகல் வேளையில் சொல்லுகிற நீதிக்காக மனுஷனுடைய முன்பில போகாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல வேளைகளில் நம்ம சிலரோட வாக்குவாதம் செய்கிறதனுடைய காரணம் என்னன்னா, எப்படியாக எனக்கு என்ன கிடைக்கணும்? நீதி கிடைக்கணும். ஆமென். ஒருபோது மனுஷன் நமக்கு நீதி தருகிறது அல்ல. நம்ம வாக்குவாதம் செய்து நம்மேலுள்ள தெய்வ கிருபையை நஷ்டப்படுத்துகிறத விட தெய்வ சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் போது அவன் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் காலம் ஆமென் ஆமென் சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீதிக்காக ஒரு மனுஷனோடையும் போகாத உன்னுடைய காரியத்தில் நீதி செய்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் ஏற்ற காலகட்டத்தில் நீதி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது தலைமுறைகளுடைய விஷயங்களிலா இருக்கட்டும், உன்னுடைய குடும்பத்தின் அனுபவங்களா இருக்கட்டும், அது ஏதும் மேகலையிலா இருக்கட்டும், இந்த பகல் காலம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற வேளையில் உனக்காக நீதி வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வம் உண்டு, உனக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. ஏன்? ஆமென் ஸ்தோத்திரம். அவருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை தெய்வ நாமத்திற்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு என்ன உண்டு? எனக்கு யாராவது தண்ணி கொண்டு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ஆமென் அதை சாப்பிடும் போதும் அதை செய்யும் ஆமென் குடிக்கும் போதும் நான் ஹிருதயத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம் கிடைச்சோன்னு விழுங்குறது அல்ல தெய்வ கிருபைன்னு சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம் கொடுத்த ஆள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். தெய்வ நாமத்திற்கு இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு அநேக செலவுகள் உண்டு. நிச்சயமாகவே ஆமென் வெறுமனையாய் செய்ய முடியாது. இதற்காக செலவாக்கினவர்கள் காணும். ஒருவேளை பணம் கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் சரீர பிரகாரமாய் ஊழியம் செய்தவர்கள் காணும். ஆமென் ஸ்தோத்திரம். இதற்காய் பின்பலமாய் இருந்து ஜெபித்தவர்கள் காணும். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அது மறந்து விடுகிறதற்கு தெய்வம் அநீதி உள்ளவர் அல்ல. ஏற்ற வேளையில் உன் மேலே உன்னுடைய சந்ததிகள் மேலே அதனுடைய நன்மைகளை வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தக்கதாய் கர்த்தருடைய கிருபா மகத்தே இந்த பகல் வேளையிலே தெய்வ குடும்பங்களுக்காய் தெய்வ பிள்ளைகளுக்காய் ஆவியானவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி வாய்களை திறந்து துதிக்கட்டும். அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தெய்வம் அல்ல. உன்னுடைய பிரார்த்தனையை தள்ளி விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. இந்த பகல் வேளையிலே தம்மை ஆராதிக்கிற தம்மை தேடுகிற அவருக்காக உத்தமமாய் நிற்கிற தெய்வ பிள்ளைகளை அவர் மானிக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்ராமத்தில் வாசிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேகத்தில் சொல்லி போகிறேன். ரெவீதீமில் யுத்தம் உண்டாயிருந்தது. ரெவீதீமில் ஆமென் ஸ்தோத்திரம் அமலேக்கியரோடு இஸ்ரவேல் ஜனத்திற்கு யுத்தம் உண்டாயிருந்தது. இந்த யுத்தம் நடக்கும் போது கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் மோசேயை பார்த்து சொன்னார், நீ என்ன செய்யணும்? ஆமென் ஸ்தோத்திரம் இந்த குன்றின் மேல் வந்து என்ன பண்ணணும்? நிற்கணும். நின்னுட்டு தன்னுடைய ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவர் சொன்னார், ஆமென் ஸ்தோத்திரம் மோசேயோடு கூட நீ ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகளுக்காக நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். எதற்காக? மோசே கை உயர்த்தி நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் என்ன பண்ணாங்களா? ஜெயித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசேயினுடைய கை தளர்ந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தோற்று போனார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கணும்னா மோசே என்ன பண்ணணும்? கை. ஏன் ஊழியக்காரங்க ஒரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அல்லது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வீட்டுல வந்து ஜெபம் பண்ணாலும் எதுக்காக கை உயர்த்தி ஜெபம் பண்ண சொல்லுகிறாங்க? ஆமென் ஸ்தோத்திரம் எதற்காக கை உயர்த்தி ஜெபிக்கிறாங்க? ஏன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஆமென் ஒரு தெய்வ ஊழியக்காரனுடைய கை உயர்த்தப்பட்டால் அங்க ஜெயம் உண்டு. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப ஊழியக்காரருடைய கை என்ன ஆகக்கூடாது, தளர்ந்து அல்ல போக வேண்டியது. ஊழியக்காரருடைய கைகள் உயர்ந்து இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆமீன், மோசேயினுடைய கை உயர்ந்திருந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். மோசேயினுடைய கை தளர்ந்து போன போது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் தோற்று ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பின்வாங்க தொடங்கினாங்க. இதை கண்ட ஊரும் ஆரோனும் என்ன பண்ணாங்களா, வேதம் சொல்லுகிறது, ஊரும் ஆரோனும் ஆமீன் ஓடி வந்து மோசேயினிடத்தில் என்ன செய்தார்கள், ஒரு கல்லு கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, மோசே அதன் மேல உட்கார வைத்தார்கள். இன்னைக்குள்ள ஊரும் ஆரோனுமா இருந்தா மோசையை உட்கார வச்சுட்டு கல்லு கொண்டு வந்து தலையில் இட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடி இருப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. யோசுவா யுத்தத்துல நிக்கிறாரு முன்னணியத்தில். யோசுவா யுத்தம் முடிஞ்சு இங்க வந்தா மோசையே காணாது. கல்லு புரட்டி பார்த்தா சப்பாத்தி போல இருப்பாரு மோசை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அதனால எங்க இருந்து கல்லடி வரும் தெரியாது. அப்ப ஊழியக்காரங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமீன். பல வேளைகளில் ஆமீன் ஸ்தோத்திரம் நன்மையும் செய்துட்டு கல்லடி வாங்கிட்டு போகிற ஊழியக்காரர்கள் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் ஊரும் ஆரோனும் மோசேயினுடைய கையை என்ன பண்ணாங்க, தாங்கி பிடிச்சாங்க. காரணம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கும்படியாய் அவர்கள் தாங்கி பிடிச்சாங்க. ஒருவன் வலது புறத்திலும் ஒருவன் இடது புறத்திலும். நான் சொல்லி வருகிற காரியம் கவனிக்கணும். இது நடந்து அநேக வருஷங்கள் தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபூமியில் வனாந்தரத்தில் கடந்து வரும்போது சீனாய் மலையில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் மோசே கடந்து போனார். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மோசையோடு கூட ஆண்டவர் இடப்பட்டார். நீ என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனத்துக்குரிய கற்பனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்து முடிச்சுட்டு மோசே சந்தோஷத்தோட வருகிறார். என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஆண்டவரிடத்துல கேட்டார், ஆண்டவரே எனக்கு உம்மை பார்க்கணும், ஆமீன், உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கணும். ஆமீன். மோசே கேட்ட எல்லாம் தெய்வம் மோசேக்கு செய்து கொடுத்தார். இந்த சந்தோஷத்தில் மோசே திரும்பி வரும்போது கர்த்தர் மோசேயோடு ஒரு வார்த்தை சொன்னார், மோசே நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் கூட உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அப்ப மோசே கேட்டார், என்ன ஆண்டவரே, அது என்ன காரியம்? அப்ப ஆண்டவர் மோசையோட சொன்னார், நீ மறந்தாலும் நான் மறக்கிறவர் அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் மோசேக்கு தெரிஞ்சது, ஒரு நாள் இந்த ஜனம் ரெண்டு பேர் கைபிடிச்சாங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் அது பெருசா ஞாபகம் இல்லை. அவர் மறந்தாரு. காரணம் நடந்த காரியத்தை அவர் மறந்து போனார். வயசும் ஆச்சு, ஆமீன், ஞாபகமும் இல்லை. காரணம் 120 வயசு ஆயாச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப 120 வயசுக்கு ஆகும்போது ஓர்மையெல்லாம் குறைஞ்சு போயிருக்கும். ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொன்னார், எனக்கு தெரியாத ஆண்டவர், என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க. அப்ப கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, அன்றைக்கு ரெவிதீவில் யுத்தம் நடந்தப்போ உன்னுடைய கை என்னாச்சு, தளர்ந்து போச்சு. அன்னைக்கு உன்னுடைய கையை தாங்கி பிடித்த 2 பேர் உண்டு. ஓர்மை உண்டா? அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே செறுதாய் ஒரு ஓர்மை உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். பலரும் ஆமீன் ஸ்தோத்திரம் இதே போல உள்ள அனுபவத்தில் இருக்கிறவர்கள் உண்டு. ஜெபிக்கிற ஆராதிக்கிற நமக்காக இடுவில் இருக்கிற ஊழியக்காரர்களை வேகத்தில் மறந்து போயிடுவாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஜெபித்த ஊழியக்காரங்களா இருக்கும், அடுத்து எங்கேயாவது கண்டுட்டு சிஸ்டர் ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அப்ப சொல்லுவாங்க, ஆமீன், எங்கேயோ கண்டது போல உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். அன்னைக்கு பைத்தியக்காரியை போல பைத்தியக்காரனை போல வந்து எப்படியாக இதுக்கு ஒரு விடுதல் உண்டாகணும் ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா விடுதலை கிடைக்கும் போது ஆமீன் ஸ்தோத்திரம் தெரிஞ்சாலும் தெரியாதது போல போகிறவர்கள் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் காலம் சொல்லுகிற மனுஷன் மறந்தாலும் தெய்வம் மறக்கிறவர் அல்ல. கரமுயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ செய்த நன்மையை உன்னுடைய சகோதரன் மறந்திருக்கலாம். ஆமீன் ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மையை உன்னுடைய சகோதரி மறந்திருக்கலாம். வீட்டில் உள்ளவர்கள் மறந்திருக்கலாம். ஆமீன். குடும்பத்தில் உள்ளவர்கள் மறந்திருக்கலாம். ஒரு வீட்டில் எனக்கு தெரியும், ஆமீன் ஸ்தோத்திரம், ஒரு தாய்க்கும் தகப்பனும் அவர்களுக்கு 4 ஆண் மக்கள் உண்டு. 4 ஆண் மக்கள் உண்டு. ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த 4 ஆண் மக்களில் மூத்த மகன், அவருக்கு பெரிய படிப்பில்லை. ஆமீன் ஸ்தோத்திரம். மற்ற 3 தம்பிமார் படிக்கிறதற்காக சிறிய வயசிலே வேலையும் செய்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லா காரியங்களும் செய்து ஆமீன் ஸ்தோத்திரம் சிறிய பிராயத்திலே கல்ஃப்ல போய் பணம் உண்டாக்குறதுக்காக போனார். நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். ஆமீன். அவருடைய தாயும் தகப்பனும் தம்முடைய மற்ற பிள்ளைகளை சிநேகிக்கிறதை விட அந்த மகனை ரொம்ப கம்மியான சிநேகிச்சாங்க. காரணம், எப்படியாக அவனை கொண்டு 4 காரியம் வீட்டில் நடக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். தாயும் தகப்பன் அவனை மறந்து போனாங்க. சொந்த சகோதரர் வரைக்கும் எப்படியாகிலும் அவனை வச்சு பைசா கறக்கலான்னு சொல்லி ஆயத்தப்பட்டு நின்னப்போ ஆமீன் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் உள்ள காரியத்திற்காக பாடுபட்டு தன்னுடைய
தன்னுடைய ஜீவிதம் சரீரம் தன்னுடைய ஆரோக்கியம் பிராயம் வரைக்கும் இழந்து போக வேண்டிய அனுபவம் உண்டாச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவத்தில் ஸ்தோத்திரம் தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு நன்மையும் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஆ காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் இவர் நன்மை செய்தாரோ அவர்களெல்லாம் இவரை ஒதுக்க தொடங்கினாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதை சொல்லி ஒதுக்குனாங்க தெரியுமா? நீ ஆமென் ஸ்தோத்திரம் படிக்காததற்கு, நீ தெய்வம்னு ஓடி நடந்ததற்கு நாங்க காரணம் அல்ல. நாங்க படிச்சோம், நாங்க அத்வானிச்சோம், அதனால எங்களுக்கு நன்மை உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். நீ அந்த காலகட்டத்தில் படிக்கல, உனக்கு அதுக்குரிய அனுபவம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கும் போது படிச்சவர்கள் இன்னைக்கும் வேலை இல்லாம நன்மை இல்லாம கடன்காரங்களை ஒதுங்கி கிடக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் படிப்பு இல்லாதவன, ஆமென் உலக பிரகாரமான ஞானம் இல்லாதவன, வேத புஸ்தகத்தை நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சவன் ஆண்டவர் கைவிடல. அதே சகோதரர்களுக்கு முன்பதாய் உன்னதமான ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதே சகோதரர்கள் இன்றைக்கு தேசத்தில் பிச்சைக்காரர்களை போல ஒதுங்கி நிற்கும் போது கர்த்தரை உத்தமமாய் தேடின அந்த தெய்வ மனுஷனை கர்த்தர் தேசத்தின் நடுவில் அநேகருக்கு ஒரு அதிகாரியாய் வைத்திருக்கிறார். கரமுயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மனுஷன் மறந்துட்டா, மனுஷன் எனக்கு நீதி கொடுக்கல, மனுஷன் எனக்கு நன்மை செய்யலன்னு சொல்லி மனுஷன் முன்னாடி போகாதீங்க. யார் மறந்தாலும் நம்மை மறவாத ஒரு தெய்வம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. சகலது நம்முடைய ஜீவிதத்தில் நஷ்டப்பட்டு போனாலும் அவரில் மாத்திரம் நம்ம நம்பிக்கை வைத்திருப்போமையானால் நிச்சயமாகவே எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், உன்னை உன்னுடைய தலைமுறைகளை ஒதுக்காமல் உயர்த்துகிற ஒரு தெய்வம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய அவஸ்தைகள் கண்டு, நீ கடந்து போகிற பாதைகள் கண்டு உன்னுடைய ஜீவிதத்தில் நன்மை இல்லைன்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். அதே கண்கள் காண கர்த்தர் உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற காலகட்டங்கள் இனியும் தூரம் அல்ல, அது வேகத்தில் கடந்து வர போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இடப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மோசேயோட ஆண்டவர் சொன்னார், மோசே நீ மறந்தாலும் நான் மறந்து விடுகிறவர்கள். நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்னா ஆமென் ஸ்தோத்திரம், கீழே போய் நீ ஏது செய்கிறாயோ இல்லையோ முதல்ல செய்ய வேண்டிய காரியம் ஆரோனையும் ஆமென் ஊரையும் குடும்பமாய் அழைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆரோனுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு ஆண்டவர் சொன்னார், அவர்களை என்னுடைய சபையில் ஆமென் என்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் நாமத்திற்காய் ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணணும். கவனிச்சு கேட்கணும் எல்லாரும். எப்படி அபிஷேகம் பண்ணணும்? ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணணும். தைல ஆமென் அபிஷேகம் அவர்கள் மேல் வீழணும். 2, ஊரையும் அவனுடைய குடும்பத்தையும் அழைத்து தெய்வ சபையில் தெய்வ ஆமென் ஆசரிப்பு கூடாரம் கட்டவும், ஆசரிப்பு கூடாரத்தில் அலங்கார வேலைகளை செய்யவும் அவர்களை அபிஷேகம் பண்ணுவாயாக. கரமுயர்த்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது ஆண்டவர் கொடுத்தது ஒரு நாளைக்கல்ல, நித்திய உடன்படிக்கை. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆரோனும் ஊரும் ஒரு நாள் மோசேயினுடைய கை தாங்கி பிடிச்சப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளைக்குள்ளதல்ல, நித்திய உடன்படிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பகல் காலம் ஆமென் அன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அது செய்த தெய்வம் இன்றைக்கு நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல. நீ ஒரு நாளெங்கிலும் தெய்வ நாமத்திற்காய் உத்தமமாய் ஏதெங்கிலும் பிரதிபலன் பாராமல் முறுமுறுக்காமல் தெய்வ வேலையின் முகாந்திரம் ஏதெங்கிலும் ஒரு நன்மை செய்திருந்தால் அதனுடைய பிரதிபலன் ஒரு நாளைக்குள்ளதல்ல, அது நித்திய உடன்படிக்கையாய் உன்மேலும் உன்னுடைய தலைமுறைகள் மேலே வெளிப்படுத்த என்னுடைய தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். என்னுடைய தாயார் ஒரு ஆஸ்தும பலவீனம் உள்ளவர்கள் ஆயிருந்தாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அன்னைக்கு நான் நேரமே சொன்னது போல அவருடைய மரண காலம் வரைக்கும் அவங்க தெய்வத்தை ஆராதிச்சாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் ஏழ்மையான அனுபவம் ஆனதுனால வண்டிக்கு கூட பணம் இருக்காது. அப்பேற்பட்ட அனுபவத்தில் நடந்து போய் தெய்வத்தை ஆராதிக்கிறது அவருடைய அனுபவமா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காலையிலே 9 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கெல்லாம் போவாங்க. போய் சர்ச்செல்லாம் கிளீன் பண்ணி ஆமென் எல்லா காரியங்களும் செய்துட்டு ஆமென் எங்களுடைய சர்ச்சில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தூரத்துல இருந்து ஆட்கள் வருகிறதுனால ஆகாரம் இருக்கும். அல்லேலூயா. கவனிச்சு கேட்கணும். ஆகாரங்கள் இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆமென் ஸ்தோத்திரம் பிளேட்டும் போட்டுட்டு கையும் ஆமென் ஸ்தோத்திரம் தொடச்சிட்டு போகும்போது என்னுடைய தாயாரும் வேறையும் சில ஆண்டிமாருண்டு இவர்கள் எல்லாம் அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லா காரியங்களும் செய்வாங்க. எனக்கு நான் கண்ணால கண்ட காரியம் என்னுடைய அம்மா சர்ச்சினுடைய டாய்லெட் வரைக்கும் கிளீன் பண்ணிட்டு போறது நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிச்சு கேட்கணும். அவர்கள் அன்னைக்கு அது செய்ததுனால எங்களுடைய கையில ஆண்டவர் டாய்லெட் பிரஷ் அல்ல கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுடைய கையில
கையில ஆண்டவர் அவன் தொடப்பம் அல்ல கொடுத்தது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஹalleluya கையில அவன் ஸ்தோத்திரம் வேண்டாத ஒன்றை அல்ல ஆண்டவர் கொடுத்தது. வேத புத்தகம் கொடுத்துட்டு அவன் ஃப்ரீ அவன் டிக்கெட்ல அவன் தெய்வ நாமத்தை உயர்த்த ராஜ்யங்களுக்காய் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையிலே நீ தெய்வ நாமத்திற்காய் உத்தமமாய் நின்றால், தெய்வ நாமத்திற்காய் உண்மையாய் கிரியைகள் செய்தால், ஆமென் ஸ்தோத்திரம், நீ ஒரு விசுவாசியாய் தெய்வ நாமத்திற்காய் உத்தமமாய் நின்று தெய்வ வேலையை செய்தால் உன்னுடைய சந்ததிகளை தெய்வ ஊழியக்காரர்களாய் அபிஷேகத்தை உயர்த்த தெய்வத்தால் கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏலியினுடைய மக்கள் இடறி போனப்போ ஆண்டவர் பாவப்பட்ட அன்னாளுடைய சந்ததியை தான் முதல் பெர்ஷேபா வரை அறியப்படுகிற தீர்க்கதரிசியாய் மாற்றினார். கரமியத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. ஏலியினுடைய மக்களுக்கு எல்லாம் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், எல்லாம் தெரியும். தெரிஞ்சிட்டோ ஆமென் ஸ்தோத்திரம் அவமாரு லைட் அணைச்சிட்டு பாவம் செய்யும் போது ஆமென் ஸ்தோத்திரம் சாமுவேலோ விளக்கு அணைவதற்கு முன்பதாகவே ஆமென் ஸ்தோத்திரம் தூங்க போயிடுவார். அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் கூட தன்னுடைய ஜீவிதத்தில் ஆமென் விளக்கு அணைகிறதை ஆமென் ஸ்தோத்திரம் சாமுவேல் கண்டதே அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் விளக்கு அணையாததை காணாமல் இருந்ததினால அவன் ஜீவித காலம் முழுவதும் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தினுடைய விளக்கு அணைந்து போக கர்த்தர் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் வெயிட் பண்ணுகிறது எப்போ நைட் ஆகும், எப்போ அவன் விளக்கு அணையும். ஆமென் ஸ்தோத்திரம் கூப்பிடுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம். ஆமென் ஸ்தோத்திரம் ஹஸ்பண்டும் வைஃபும் ஒரே பெட்டில் இருக்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஸ்திரீ வேற ஒரு புருஷனோடு கூட வேற ஒரு ஆமென் மனுஷனோடு கூட ஆமென் மொபைல் போன்ல பேசிட்டு இருந்தார். ஆமென் ஸ்தோத்திரம் ஹஸ்பண்டுக்கு டவுட் ஆச்சு. அடுத்த நாள் எடுத்து பார்த்தப்போ ஆமென் தொடர்ந்து போன் கால்ஸ் வந்திருக்கு. அவருக்கு புரிஞ்சதுனால வார்னிங் கொடுத்தார், இனி இந்த காரியத்தை நீ செய்யாத. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. மறுபடியும் வார்னிங் கொடுத்தார், கேட்கவே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம் மூணாவது தடவை ஆமென் அவருக்கு சகிக்க முடியல. காரணம், ஒரே பெட்டில் அவர் இருக்கும் போதே பெட்ஷீட் கடியில இருந்துட்டு இவ போன்ல பேசிட்டு இருப்பார். ஆமென் ஸ்தோத்திரம் இந்த காரியம் கண்ட அந்த புருஷனுக்கு கோபம் வந்துட்டு வேதனை வந்துட்டு ஆமென் சகிக்க முடியாததனால ஆமென் ஸ்தோத்திரம் அவளை கண்டந்துண்டமாய் வெட்டி போட்டான். அல்லேலூயா. வெட்டி போட்டுட்டு கத்தியை எடுத்துட்டு அவன் ஜெயில்ல போனான். ஜெயில்ல போனப்போ ஆமென் அந்த பெண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. வந்துட்டு காரியம் என்னன்னு விசாரிச்சப்போ இதுதான் நடந்த காரியம். தாயின் தகப்பன சொன்ன காரியம், சொந்த புருஷன் வீட்டுல இருக்கும்போது அவ இப்பேற்பட்ட காரியம் செய்தபடியினால அவளை கொன்னதுல தப்பே கிடையாது, நான் சொந்தமா ஜாமீன் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சொந்த புருஷனுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட அனுபவம் செய்தப்போ ஆமென் அவனுக்கு வேதனை உண்டாயிருந்தால் கவனிக்கணும். தெய்வத்தை அறிந்திருந்தோம், வசனத்தை அறிந்திருந்தோம், மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்தால் ஆண்டவர் வெறுமனையாய் இருக்கிறவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பல வேளைகள் ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறார். ஊழியக்காரர்களை கொண்டு தெய்வ மக்களை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் வார்னிங் கொடுக்கும் போது அந்த சப்தத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் போகும்போது நம்முடைய ஜீவிதத்தில் நஷ்டங்கள் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் கவனிக்கணும். ஒரு சாமுவேலை கர்த்தர் உபயோகப்படுத்த காரணம் அவனுடைய ஜீவிதத்தில் விளக்கு அணைந்து போகிறதை அவன் கண்களால் கண்டதல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் கால தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் சாகுற வரைக்கும் என்னுடைய விளக்கு என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. ஆமென் அணைந்து போகவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் ஜீவிக்கிற காலகட்டம் வரைக்கும் நம்முடைய விளக்கு ஒருபோதும் அணைந்து போகவே கூடாது. கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஆமென் நான் வாழுகிற காலகட்டம் வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நான் சாகுற வரைக்கும் என்னுடைய ஜீவிதத்தில் விளக்கு அணைந்து போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதோட ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். தாவீதே, நான் சவுலுக்கு செய்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? தாவீதே, சவுலுடைய ஜீவிதத்தில் விளக்கு என்ன ஆச்சு? அணைஞ்சு போச்சு. அணைய காரணம் சவுல் தெய்வ சன்னிதானத்தில் தெய்வ சப்தத்தை விட்டு பின்வாங்கி போன போது, தெய்வ சப்தத்திற்கு செவி கொடுக்காமல் போன போது, கர்த்தரை உதாசீனப்படுத்தின போது ஆமென் சவுலும் அவனுடைய குடும்பமும் வர வர குன்றி போனார்கள். கடைசியில் அவர்களுடைய ஜீவிதம் முற்றிலுமாய் தகர்ந்து போனது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுபோல தாவீதும் கேட்டிருப்பார், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அதுபோல நடக்குமோ? ஆண்டவர் தாவீதோடு சொன்னாரு, ஆமென் ஸ்தோத்திரம், நீ என்னுடைய சமூகத்தை உத்தமனாய்
பிரகாரமாய் நடந்தபடியினால், நீ எனக்கு உண்மையா இருக்கிறபடினால், நீ என்னுடைய ஹிருதயத்திற்கு ஏற்றவன் ஆனபடியினால் உன்னுடைய விளக்கு ஒருபோதும் அணைந்து போகாது. நித்திய காலமுமாய் நான் உன்னுடைய ஜனத்தில், உன்னுடைய கோத்திரத்தில் ஒரு அணையாத விளக்கை ஏற்படுத்துவேன். கரமையத்தோடு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆமென் ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான் 27ஆம் சங்கீதத்தில், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல தாவீது ஆமென் கர்த்தரிடத்தில் வெளிச்சம் அல்ல கேட்டது, ஆண்டவரே நீரே எனக்கு வெளிச்சமாய் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் காலை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னுடைய விளக்கு அது ஒருபோதும் அணைந்து போக கூடாது. ஆண்டவரே உமக்காக எப்போது நான் எரிந்து கொண்டிருக்க, ஏது காலகட்டத்திலே உமக்காக எரிந்து கொண்டிருக்க, உமக்காக பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் என்னை மாற்றும் என்று சொல்லி எத்தனை பேர் சமர்ப்பிக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ, எனது விளக்கு எரிய செய்தீர் இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்க பார்க்கலாம். எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எல்லா கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், ஊருக்கு தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால். குனிந்து பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. விசுவாசிகள் சொல்லுங்க பார்க்கலாம். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ தாவீது தெய்வ சமூகத்தில் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிற ஒரு பதம் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். தன்னுடைய ஜீவிதத்தில் நெருக்கங்கள் கடந்து வந்தபோது சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். சத்துரு தன்னை பின்தொடரும் போது, தன்னை நெருக்கும் போது தாவீது சொல்லுகிற, கர்த்தாவே ஆனாலும் நீரன் கேடகமும் நீரன் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க.
அல்லேலூயா. இப்போ தாவீது இருக்கிறது வனாந்தரத்துல, இப்போ தாவீது இருக்கிறது நெருக்கத்துல, இப்போ தாவீது இருக்கிறது போராட்டத்தின் நடுவில். எங்கிலும் தாவீது நம்பிக்கையோட சொல்லுகிற, கர்த்தாவே எனக்கு ஒரு காரியம் தெரியும், நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எனக்கு மகிமையா இருக்கிறீர், நீர் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய விளக்கு அணைந்து போகிறதற்கு நீ சம்மதிக்கிறவர் அல்ல. அவன் என்னுடைய விளக்கு அணைந்து போகிறதற்கு நீ சம்மதிக்கிறவர் அல்ல. இந்த பகல் வேளையில் சில குடும்பங்களோடு தெய்வ பிள்ளைகளோடு ஆண்டவர் சொல்கிறார், சத்துரு உனக்கு விரோதமாய் ஓரங்களோ அவன் காற்றுகளோ எதிர்ப்புகளும் கொண்டு வந்து உன்னுடைய விளக்கு அணைந்து போகத்தக்கதா உனக்கு விரோதமாய் போராடினாலோ, இந்த பகல் வேளையிலோ உன்னுடைய விளக்கை ஏற்றுகிற ஒருவர் உண்டு, உன்னுடைய விளக்கை பிரகாசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் உனக்காய் இந்த பகல் வேளையில் இந்த நகரத்தில் கடந்து வந்திருக்கிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை மகத்துவப்படுகிறது. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கிறது. உடனமன ஹதலரகதல வைடபரகதல தூடபரகதல சப்தமுயரது 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 சப்தமுயரது. சில விளக்குகளில் எண்ணெய் இந்த பகல் வேளையிலே இயேசுவின் நாமத்தில் குறைந்தல்ல, அது கூடட்டு, பற்றி எரியட்டு, பற்றி எரியட்டு. ஒரு விளக்காய் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் தெய்வம் உன்னை மாற்றட்டும். மனையா ரகதா ஹந்தல ரகதல பௌடரான் அல்தராதி மனரகதுனி அந்துனீத மனரகதல வைடரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நம்முடைய விளக்கு அணைக்க ஏது சத்துரு போராடினாலும், அவன் உன்னுடைய தெய்வ கிருபையை நஷ்டப்படுத்த ஏது பிசாசு போராடினாலும், நாம் தெய்வத்திற்குள் சரணப்பட்டிருக்கிற காலகட்டம் வரைக்கும், கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிற காலகட்டம் வரைக்கும், அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிற காலகட்டம் வரைக்கும் ஒன்னையும் குறிச்சு எதையும் குறிச்சு பயப்பட வேண்டியதல்ல. ராமேன் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எரேமியாவோட சொல்லுகிற, எரேமியா ஆமென் ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரம் 19 20 வசனத்தில் வாசிக்கும் போது தெரியும். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், எரேமியாவே இதுமில்கனி திரும்பினான். அதனுடைய 15 20 வசனம் வாசிங்க சிஸ்டர். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் எரேமியாவோட சொல்லுகிறார், எரேமியாவே உன்னை நான் இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். முதல் தூதது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எரேமியாவோட கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவே நான் உன்னை இந்த ஜனத்திற்கு என்ன பண்ணுவேன்? அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனை அல்ல, ஒரு ஜனம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவனுக்கு விரோதமாய், ஒரே ஒரு எரேமியாவிற்கு விரோதமாய் ராஜாவும் பல கள்ள தீர்க்கதரிசிகளும் தேசத்தில் உள்ள எல்லா ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்களும் எழும்பி எதிராய் நிற்கிறார்கள். எதற்காக தெரியுமா? எழும்பி நிற்க காரணம் என்ன? அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே உன்னை அறிந்தேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அவன் தாயின் கர்ப்பத்தில் வைத்தே அபிஷேகிக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலரை குறித்து மாத்திரம் ஆண்டவர் முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் சொன்னார். தாயின் கர்ப்பத்தில் வைத்தே நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென் ஸ்தோத்திரம். சிம்சோனை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவனை வளர்த்த வேண்டிய விதம், அவனை ஸ்தோத்திரம் நடத்த வேண்டிய விதம் தாயின் தகப்பனுக்கும் ஆண்டவர் கற்பிச்சு கொடுக்கிறார். மனோபாவை அவனுடைய மனைவியை நோக்கி சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், இவன் நசரேயனாய் ஜீவிக்க வேண்டியவன், அவனை அப்பேற்பட்ட உபதேசத்தில் நடத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தாயின் தகப்பனும் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டியது அவசியம். ஏன் உபதேசிக்கணும்? ஆமென். உபதேசம் கொடுக்க வேண்டியதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படிக்கு. வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம். ஹல்லேலூயா. அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆமென் சொல்லுகிற ஒரு வார்த்தை மட்டும் 30:11 வாசிங்க பார்க்கலாம். தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமல். கவனிங்க, பிள்ளைகள் தாயும் தகப்பனையும் ஆசீர்வதிக்கணும்னா தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? உபதேசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அது வேற யாரும் இல்ல, சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். சாலமோனுக்கு அவனுடைய தாயா இருக்கிற பத்சேபாள் சொல்லுகிற உபதேசம் வாசிங்க. அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. அப்போ
பிள்ளைகள் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, பிள்ளைகள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும்னா, தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? உபதேசிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் வேதம் சொல்லுகிறது, ஆமென், தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததி யாரும் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பல இடங்களில் நடக்கிற காரியம் இது. தாயின் தகப்பனை சபிக்கிற பிள்ளைகள் உண்டு, தாயின் தகப்பனையும் அவமதிக்கிற பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் உண்டு, தாயின் தகப்பனையும் கேவலமாய் எண்ணுகிறவர்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இன்னைக்குள்ள காலகட்டம், இன்னைக்குள்ள லோகத்தினுடைய உபதேசம், இன்னைக்குள்ள லோகத்தினுடைய மாடிஃபிகேஷனுடைய அனுபவம் அது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டம் விட்டு வளர்ந்து வந்துட்டா, ஆமென், பின்ன உள்ள காரியங்கள் என்ன, நம்ம என்ன பண்ணணும்? சுயமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம எப்படி வாழணும்? யாருக்கும் அடங்க கூடாது, யாருக்கும் நம்ம கீழ்ப்படிய கூடாது. ஆமென் அப்படிங்கிற உபதேசம் இன்னைக்கு பயங்கரமாய் பரவி இருக்கிறதுனால, ஆமென் ஸ்தோத்திரம், தாயின் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு பல தலைமுறைகளுடைய ஜீவிதத்துல இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தடவை ஒரு தகப்பன் ஒரு ஸ்தலத்துல போயிட்டு இருக்கிறார், ஒரு பாஸ்டரும் ஆமென் ஸ்தோத்திரம் வந்துட்டு இருக்கிறார். பாஸ்டரும் வேற ஒரு விசுவாசி ஒருமிச்சு போகிறாங்க. அவங்க வீட்டுல பாஸ்டர் தங்க வைக்க கூட்டிட்டு போகும்போது பையன் கிணத்தினுடைய ஒரு சைடுல நின்னுட்டு இருக்கிறான். அப்பா சொன்னாரு, டேய் சீக்கிரத்துல கிணத்துக்குள்ள குதிடா அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொன்ன உடனே அவன் அங்க இருந்து இந்த பக்கம் குதிச்சான், எங்க தரையில. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உடனே பாஸ்டர் கேட்டாரு, பிரதரே நீங்க அவனை பார்த்து சொன்னீங்க கிணத்துக்குள்ள குதிடான்னு சொன்னீங்க, அப்பவே எனக்கு நெஞ்சு போட்டுச்சு, ஏன் அப்படி சொன்னீங்க? ஆமென். அப்பதான் அவர் சொன்னாரு, பாஸ்டர் அவனோட இங்க இந்த பக்கம் கரையில குதிடான்னா அவன் எங்க குதிப்பான்? கிணத்துக்குள்ள. அதனாலதான் நான் முன்கூடி சொன்னடே கிணத்துக்குள்ள ஊதி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி உள்ள அனுபவம் உள்ளவர்களும் உண்டு. ஆமென். ஏது காரியம் வேண்டான்னு சொல்லுகிறோமோ அதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில பிள்ளைகளோட எவ்வளவுதான் சொன்னாலும் சின்ன பிள்ளைகளுடைய அனுபவம் தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். தீ சுடும் சுடும் சுடுன்னு சொட்டா அவங்க கேட்க மாட்டாங்க. தீயில போய் ஒண்ணு கை வச்சு பார்த்துட்டு ஆமென் சுட்டதுக்கு அப்புறம் பின்ன கொண்டு போனா போதும். ஆமென். என்னுடைய வீட்டுல ஆமென் ஸ்தோத்திரம் இந்த கொசு மஸ்கிட்டோ அடிக்கிற கொசு அடிக்கிற ஒரு பேட் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய அண்ணனுடைய குழந்தையோட மக்களை அதை எடுக்காதன்னு சொன்னா கேட்கவே மாட்டேன். ஒரு நாள் தெரியாம கைப்பட்டுச்சு, பின்ன இந்த சப்தம் கேட்டாலே பிள்ளை இறங்கி ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப உபதேசத்தில் திருந்தாத சில அனுபவம் உள்ளவர்கள் சில வேளைகள் அடிபட்டா இருக்கும் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் பிள்ளைகள் அடிபட்டு வேதனைப்பட்டு வரும்போது ஆமென் ஊர்ல உள்ளவங்களுக்கு ஒருபோதும் வேதனிக்காது, பெற்ற தாயின் தகப்பனுக்கு வேதனிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கொண்டுதான் பிள்ளைகளை உபதேசிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உபதேசம் வேதனையா இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுடைய அம்மா ஆமென் ஸ்தோத்திரம் சின்ன காலகட்டத்திலேயே ஆமென் சாப்பிட போய் உட்கார்ந்தா முதல்ல சொல்லுவாங்க, ஆமென் ஸ்தோத்திரம் இத்தனை வசனம் படிச்சு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லாட்டி அன்னைக்கு சாப்பாடு ஆமென் ஸ்தோத்திரம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இருந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாங்க வீட்டுல போய் சாப்பிட போறோம், இன்னைக்கு ஃபுல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கூகுள் பேல கடன் வாங்கியாவது அடைச்சிட்டு ஆமென் சொல்லுங்க அதுக்கப்புறம் எப்படியாவது வீட்டுல ஆட்டையை போட்டங்களை திருப்பி கொடுக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்குள்ள காலகட்டம் இது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு அப்படி ஒண்ணும் இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகாரம் ஆமென் ஆகாரம் வேணும், சாப்பாடு ஆமென் வேணும்ன்றதுக்காக ஓடி போய் மனப்பாடம் பண்ணி வசனம் சொன்ன காலகட்டங்கள் உண்டு. ஆனால் எனக்கு ஒரு காரியம் சொல்ல முடியும், அன்னைக்கு ஆமென் வேதனையா இருந்தாலும் இன்னைக்கு அந்த வசனம் உள்ள இருக்கிறதுனாலதான் ஆமென் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் உங்க முன்னாடி நிறுத்தினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெய்வ வசனம் உள்ளவனை ஆண்டவர் ஒருபோதும் யாருக்கு முன்னாடி ஒதுங்கி போக விட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு தடவை நான் படிச்சது கொல்லங்கோடு பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல நான் படிச்சிருந்தேன். எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து அன்னைக்கெல்லாம் நான் ஸ்கூல்ல பாஸ் ஆகி வந்ததே பெரிய விஷயம். என்னுடைய கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து 10th பாஸ் பண்ண ஒரு பையன், நான் நினைச்சேன் அவன் நல்ல ஒரு அனுபவத்துல வந்திருப்பான்னு சொல்லி. நான் ஒரு தடவை ஒரு மீட்டிங்காக போயிட்டு திரும்பி வரும்போது பெட்ரோல் பங்க்ல அவன் நின்று பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்தான். நான் கேட்டேன், நீ நல்லா படிச்சிட்டு இருந்த, இத்தனை மார்க்கா இருந்துச்சு, ஏன் இப்ப ஏற்பட்ட உனக்கு அனுபவம்? அப்ப அவன் சொன்னா குடும்பத்தினுடைய அனுபவம் என்னென்னையோ பல காரியங்கள் சொன்னா. சொல்லிட்டு நான் மடங்கி வரும்போது என்னுடைய ஹிருதயத்தில் இருந்து நான் தெய்வத்துக்கு கண்ணீரோட ஒரு நன்றி சொன்னேன். ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம், படிப்புள்ளவன் ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல அனுபவத்தில் உள்ளவன், நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன், அப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவன் ஆமென் ஸ்தோத்திரம் பெட்ரோல் பங்க்ல நிற்கும் போது ஆமென் வேத புஸ்தகமும் எடுத்து தகுதி இல்லாத அனுபவத்தில் கடந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்துகிறீரே, உமக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அதனால லோக பிரகாரமான படிப்பு முக்கியம், அதை விட மேன்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். ராமேன்னு சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்முடைய ஹிருதயத்தில் நிறையணும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஹிருதயத்தில் உண்டாயிருக்கணும். வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. ராமேன்னு சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு தாயார் என்னோட கேட்டாங்க, பாஸ்டர் என்னுடைய பையனை காலையில, அவங்க வீட்டுல குடும்ப ஜபம் உண்டு, இந்த காலையில ஆமென் ஸ்தோத்திரம் அதிகாலை ஜபத்துக்கு போய் எழுப்பினப்போ இவனுக்கு கோபம் வந்தது. அம்மா மேல இருந்த கோபத்துல கையில இருந்த ஆமென் 45,000 ரூபாய்க்குள்ள புதிய போன் வாங்கி கொடுத்திருந்தாங்க நேரமே. அந்த போனை வாங்கி செவத்துல தூக்கி போட்டு உடைச்சிட்டு ஆமென் கோபப்பட்டுட்டு படுத்து தூங்கிட்டான். 3 நாள் தாண்டி அம்மாவோட கேக்குறாமா, எனக்கு ஆப்பிள் ஐபோன் வேணும், 1.5 லட்சத்துக்குள்ளது வாங்கி தரணும். அந்த சகோதரி என்னோட கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க சொல்லுங்க, ஜோம் பண்ணி சொல்லுங்க, ஆவியானவர் என்ன இடப்படுகிறார், என் பிள்ளைக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கட்டா. நான் சொன்னேன், சிஸ்டர் உங்க பிள்ளை நரகத்துக்கு போவானா போக மாட்டான்னு என்னோட கேட்கறது போல இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காலையில அதிகாலை ஜபத்துக்கு எழுப்புன அம்மையினுடைய வார்த்தையும் கேட்டு கோபப்பட்டு போனை உடைச்சான். அவன் உடைச்சதனுடைய காரணமே என்னன்னா, இது போனாதான் புதியதே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்ற அவனுக்கு தெரியும் அம்மை அப்பனையும் குறித்து அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான். காரணம் யாக்கோபு அறிஞ்சது போல அப்பனுக்கு கண்ணில்ல. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படியாக போய் ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவன் ஏமாத்துறது போல தாயின் தகப்பனை ஏமாத்திட்டு போகிற பிள்ளைகளும் உண்டு. அல்லேலூயா. போகிறது சொல்லிட்டு போவாங்க, அம்மா எங்க போகிற ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு, அதனால இன்னைக்கு நான் வருகிறதுக்கு லேட் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். லேட் ஆகி அடுத்து போன் வரும், பிள்ளை எங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல, காதலனும் காதலி. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால பிள்ளைகளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறது நல்லது, பிள்ளைகளுக்கு ஆமென் நன்மை செய்கிறது நல்லது. ஆனால் அவர்கள் வேண்டாத வழியில போகிறதற்கு தாயின் தகப்பன் ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வம் கொடுத்த நன்மை, கற்பத்தின் கனி, அவரால் அருளப்படுகிற ஈவு. அதனால அந்த வாக்குத்தத்தம் நிலைக்கணும்னா, அவர்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, முதலாவது தாயின் தகப்பனும் பிள்ளைகளுக்காக உபதேசிக்கிறவர்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாயாராகிய பத்சேபாள் ஆமென் சாலமோனோடு கூட சொல்லுகிற, என் மகனே உன்னுடைய பலத்தை நீ ஸ்திரீகளுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ராஜாக்களை கெடுக்கிற மதுபானத்துக்கு உன்னை விட்டு கொடுக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அர்த்தம் என்னன்னா, ஆமென் ஸ்தோத்திரம் உனக்கு ஒரு பலன் உண்டு, உனக்கு தெய்வம் கொடுத்த ஒரு தெய்வ கிருபை உண்டு, தெய்வம் உன்மேல் பகர்ந்த ஒரு அபிஷேகம் உண்டு. தாயின் கற்பத்தில் நீ மரித்து போக வேண்டியவ, ஆனால் நான் கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கர்ப்பத்தில் கிடக்கிற இந்த பிள்ளையை நீ ஆசீர்வதிக்கணும், இவனை அபிஷேகிக்கணும். அப்படி தெய்வத்தினுடைய அபிஷேகத்தால் புறத்து வந்தவன் நீ. அப்பேற்பட்ட அபிஷேகம் உள்ள நீ ஆமென் கண்ட ஸ்திரீகளுக்கு முன்பதால், ஆமென் பாபியான பெண்களுக்கு பின்பதால் வேண்டாத வழிகளில் ஒருக்கலை நீ போகக்கூடாது. காரணம் உன்னை குறித்து தெய்வத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து அவனை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அனுபவம் நீ ஆமென் வாக்குத்தத்தம் பிடிக்கணும்னா, ஒண்ணு தலைமுறைகளுக்கு உபதேசிக்கணும், 2 செய்ய வேண்டிய காரியம். அது கூட சொல்லி நான் வேகத்தில் மடங்கி வருகிறேன். ஆமென் புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். புலம்பல் 2:19 வேகத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட சொல்லுகிறார், ராத்திரி ஜாமத்துல என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராத்திரி ஜாமத்துல என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். அப்போ ஆண்டவர் எழுந்திருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மள தட்டி எழுப்புவார். அப்படி உள்ள அனுபவம் உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பவாருக்கு நம்ம சொல்லுவோம், போ பிசாசு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க, ராத்திரியில பாஸ்டர் உறக்கவே இல்லை, பயங்கர அஸ்வஸ்ததை, ராத்திரி முழுக்க உருண்டு பரண்டு படுத்தேன், தூக்கமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதுக்கு மேல நீ தூங்கிட்டு காரியம் இல்லை, ஏதோ போராட்டம் வரப்போது உட்கார்ந்து ஜெபம் பண்ணுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இது வரும்போது நம்ம வருவோம். பாஸ்டே ராத்திரி எல்லாம் உருண்டு பரண்டு பார்த்துட்டு எனக்கு தூக்கம் இல்லை, அதனால எனக்கு ஒண்ணு ஜெபம் பண்ணி விடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. யோனாவோட ஆண்டவர் சொன்னார், மரியாதைக்கு நீ நினிவேக்கு போ. நினிவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீஷுக்கு போனபடினால அவன் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிச்சிருந்தா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு போயிருப்பான். ஆனா இவன் ஜெபிக்காம போனதுனால தர்ஷீஷுக்கு போனான். அப்ப ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காததுனால கடைசியில மீனினுடைய வயிற்றுல போய் 3 நாள் உபவாசம் இருக்க வேண்டியது வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்காவிட்டால் ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு தெரியும் ஏது அவஸ்தையில கொண்டு வந்து நம்மளை ஜெபிக்கணும்னு சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நான் நேற்று தினத்தில் சொன்னது போல சிலரெல்லாம் தெய்வத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் கிருபை கேட்கிறவங்க உண்டு. எப்போ ஆமென் ஸ்தோத்திரம் எம்ஆர்ஐ ஸ்கேனிங்க்கு முன்னாடி போகும்போது ஏதெങ്കിലും போராட்டம் வரும்போது தேவனோடு கூட கேட்பாங்க, ஆண்டவரே விடுவியும் விடுவியும் விடுவியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. கவனிக்கணும், தானியேலை கொண்டு போய் கட்டி சிங்கக்கபில தூக்கி சிங்கத்துக்கு வாயில போட்டப்போ அல்ல தானியேல் தீர்மானம் எடுத்தது, ஆண்டவரே சிங்கத்தின் வாயை அடைச்சு என்ன உயிரோட வெளியே கொண்டு வந்தா அடுத்து 21 நாள் நான் உபவாசம் எடுப்பேன். அப்படியே தானியேல் ஜெபம் பண்ணாரு. எப்படி ஜெபம் பண்ணாரு? அவன் முன்பு செய்து வந்தது போல அனுதினமும் ஜெபிக்கிறவனா இருந்தபடியினால், அவன் முன்பு செய்து வந்தது போல தெய்வ சமூகத்தில் ஆராதிக்கிறவனா இருந்தபடியினால், தெய்வத்தோடு கூட நெருங்கி பழகுகிறவனா இருந்தபடியினால் சிங்கத்தின் குழியில தூக்கி போட்டப்பவே சிங்கத்தின் வாயை ஆண்டவர் அடைச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலும் சொல்லுகிற ஜெபிக்கிற ஆராதிக்கிற கர்த்தரோடு கூட பற்றி இருக்கிற தெய்வ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் வாய் திறந்து நிற்கிற ஏது சிங்கங்கள் ஆனாலும் இன்னும் பகல் காலம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவைகளுடைய வாய்கள் அடைக்கப்படத்தக்கதாய் கர்த்தருடைய கரம் உனக்காக பரலோகத்திலிருந்து பகல் காலம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமா ஏது சிங்கம் வாய் திறந்தாலும் அந்த சிங்கத்தினுடைய வாயை ஆண்டவர் அடைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. சிலர் சொல்லிட்டு போய் மந்திரவாதம் பண்ணுகிற உண்டு, அடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் உன்னுடைய காரியம் தீரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு போகிறவனுடைய காரியமா இருக்கும், அப்போ தீருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்க. ஒரு தடவை ஒரு மந்திரவாதி ஒரு தெய்வ ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணிவிட்டான். தன்னுடைய இருந்து எல்லா ஆவிகளையும் அனுப்பின. முதல்ல ஒரு குட்டி சாத்தான் என்ன பண்ணான்னு அனுப்பி வச்சான். இதை அனுப்பி வச்சுட்டு சொன்ன, நீ போய் அந்த பாஸ்டருடைய குடும்பத்தை கொல்லணும். அது போய் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னிச்சு, எனக்கு உள்ள போக முடியல, அந்த பாஸ்டருடைய வீட்டுக்குள்ள தீ எரியுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அடுத்து இவன் சரி ஒன்ன கொண்டு முடியல, வேற ஒரு ஆவியை அனுப்புறேன்னு சொல்லி அதை விட கூடன வேற ஒரு ஆவியை மந்திரவாதம் பண்ண அனுப்பினா. இதுவும் போய் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னிச்சு, எனக்கு உள்ள போக முடியல, காரணம் உள்ளுக்குள்ள தீ எரியுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. கடைசியில ஏற்றம் ஆமென் பலமுள்ள வேற ஒரு ஆவி பத்திரகாளி அனுப்பி வச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இது போய் பார்த்துட்டு வந்து மந்திரவாதி கட்டில படுத்து கிடக்கிறான், கழுத்தோட பிடிச்சு இழுத்தது. அல்லேலூயா. இழுத்து கொண்டு போய் அவனை சர்ச்சி காம்பவுண்ட்ல சர்ச்சினுடைய செவரோட சேர்த்து பிடிச்சிட்டு ஜன்னல் வழியா காட்டி குடிச்சு, அங்க பாரு தீ எரியுது. ஆமென். மந்திரவாதி பார்த்தப்போ தீ உள்ள ஒண்ணும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சாத்தான் பார்த்தப்போ தீ கத்தி எரியுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அது சொல்லுச்சு, அவங்கள எல்லாம் நான் கொல்ல போகிறது ஒன்ன நான் இன்னைக்கு கொல்ல போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. மந்திரவாதிக்கு பயம் வந்தது, ஓடி வந்து கதவை தட்டினாரு, பாஸ்டர் கதவை திறக்கணும். ஆமென். பாஸ்டர் கேட்டார், இது ராத்திரி சமயமாச்சு, இப்போ எனக்கு கதவை திறக்க முடியாது. மந்திரவாதி சொன்னார், இல்லாட்டி நான் சாக வேண்டியது வரும். அவனுடைய நிலவலி கேட்டுட்டு பாஸ்டர் கதவை திறந்து கொடுத்தாரு. காலில் விழுந்துட்டு சொன்னா, நீ சேவிக்கிற தெய்வம் உங்களுடைய ஆண்டவர் மாத்திரமே உண்மையான தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். அவரே உன்னை காண்பவர், அவரே உன்னை காப்பவர், அவரே உன்னை காண்பவர், அவரே உன்னை காப்பவர். கைகளை தட்டி. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். எரிதியில் வீணாவே அவிடே நான் ஏதனல்லா, எரிதியில் வீணாவே அவிடே
நன்மைக்காக மாறி சோதிக்கில்லையா எந்த நன்மைக்காக மாறி என்றையா தெய்வமே காணுவேல அது நன்மாய் அறியும் தெய்வமே காணுவே வரகதல பௌத வரகதல வைத வரகதல வைத வரகதே தெய்வமானு கொஞ்சம் கண்களை மூடி கைகளை தட்டி ஆராதிக்க யாரும் வேடிக்கை சத்த உயர்த்தி தெய்வமானு ஓ சத்தானவர் அந்தவரந்தல வைதவரந்தல அல்பவனாதல வீரவரந்தல பரீட்சையந்தே தெய்வமானு தெய்வமானவர் அந்தல வைதவரந்தே இந்த பகல் வேளையிலே சகல அந்தகார வல்லமைகள் உனக்கு எதிராய் நிற்கிற சகல சிறுமைகளுடைய வாய்கள் இந்த பகல் காலம் அடையப்படத்தக்கதாம் கர்த்தருடைய வல்லமை உனக்காய் வெளிப்பட்டு வருகிறது. பெற்றுகள் விடுதலையை கைகளை தட்டி அபிஷேகத்தினுடைய வல்லமை தொடுகிறது 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 விட்டுவரு இந்த பகல் வேளையிலே அந்தகார கிரியைகள் பில்லி சூரிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாகட்ടെ. உன்னுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக உன்னுடைய உயர்ச்சலுக்கு விரோதமாக போராடின கிரியைகள் அழியப்படட்டும். இந்த பகல் காலமோ சில விடுதல்கள் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய கூடாரத்தில் உன்னுடைய தலைமுறைகளிலே உன்னுடைய ஜீவிதத்தில் வெளிப்பட்டு வருகிறது பெற்றுகள் விடுதலை. தெய்வ சபைக்கு விரோதமாய் ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பி வருகிற சில துஷ்ட சிங்கங்களுடைய வாய்களை இப்பகல் கால தெய்வம் அடைக்கட்டு. வசன கோஷத்திற்கு விரோதமாய் தெய்வீக விடுதல்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற துஷ்ட சிங்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வாயடைக்கப்படட்டும். அபிஷேகம் அது செய்யட்டும். தெய்வத்தினுடைய மகத்துவம் அது செய்யட்டும். இந்த பகல் காலமோ சில ஆழமாய விடுதல்கள் தெய்வ ஜனத்திற்காக வெளிப்படட்டும். ஹோரி பலாதநாத கனரகதன் ஹோ சந்தராத மனரகதல பௌட்டினி வாய்களை திறந்து ஜெபிக்கட்டும். ஆவியானவர்களுடைய விளக்கு 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 இந்த பகல் கால எரியத்தக்கதா பங்கி எரிகிற திரியை அணையாதிருக்கிற தெய்வம் சிலருடைய பிரார்த்தனா மண்டலம் உயரட்டு, சிலருடைய பிரார்த்தனா மண்டலம் வெளிப்படட்டு, சிலருடைய மேல் சில வெளிப்பாடுகள், சில புதிய பாஷா வரங்கள், தீர்க்க தரிசன அபிஷேகத்தினுடைய நிறவு சிலருடைய மேல் இப்பகல் காலமும் வெளிப்பட்டு வரட்டு. வெளிப்பாடுகள் தர்சனங்கள் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காய் இயேசுவின் நாமத்தில் துவண்டு வரட்டு. வலாபநாதநாத பரகதல பௌஷம் Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாண்டவர் சொல்கிற ஒன்னு தலைமுறைகளுக்காக உபதேசிக்கணும், ரெண்டு ஆமீன் அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது,
இரண்டாவது புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11. என் ஜனமாய குமாரத்தி 2:19 எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப தலைமுறைகள் இருக்கிறது எங்க? எல்லா தெருக்களின் முனையிலும். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஹலோ, தலைமுறைகள் இருக்க வேண்டிய இடம் எது? நம்ம தெய்வத்தை ஆராதிக்கும் போது, நம்ம தெய்வத்தை உயர்த்தும் போது நம்முடைய தலைமுறைகள் நம்மோடு கூட தெய்வத்தை ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு பல வீடுகள்ல நடக்கிற காரியம், அம்மை அப்பனும் தெய்வத்தை ஆராதிக்க சர்ச்சில் வரும்போது பிள்ளைகள் ஃபுட்பால் விளையாடவும், ஆமென் கிரிக்கெட் விளையாடவும், ஆமென் ஸ்தோத்திரம் வேண்டாத வழிகளில் போயிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் வாக்தத்தம் உள்ள சந்ததிகள் தெய்வ சபையில் வந்து ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகளை பிசாசு ஆமென் வேண்டாத ரூட்டிங்ல கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அவங்க செய்கிறது போல எதுக்கு நமக்கு செய்யக்கூடாது? அவங்க வாழுகிறது போல எதுக்கு நமக்கு வாழக்கூடாது? ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. கவனிக்கணும், தாயின் தகப்பனும் தெய்வத்தை உத்தமமாய் சேவிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்களாக இருந்தா சந்ததிகளும் அதே வழிகளில் வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு அநேக உதாரணங்கள் வேத புஸ்தகத்தில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கவனிக்கணும், இன்னைக்கு பல வீடுகளில் உள்ள விஷயம், ஆமென் ஸ்தோத்திர பிள்ளைகளோட நம்ம சொல்லுவோம் ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்கன்னு சொல்லி. ஆனால் வீட்டுக்குள்ள தாயின் தகப்பனும் ஆராதனை அனுபவத்தில் நின்றால் மாத்திரமே பிள்ளைகள் அந்த அனுபவத்தில் கடந்து வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒரு தடவை ஒரு தகப்பன் ஆமென் ஸ்தோத்திரம் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுல வந்துட்டு பையன் வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். ஓடி வந்துட்டு சொன்னாரு, டேய் ஆமென் ஸ்தோத்திரம், நீ போய் முட்டு மடக்கி ஜெபம் பண்ணு, நீ போய் ஜெபம் பண்ணு. அவர் ஆமென் அனுபவத்தில் உள்ளவர். போய் சொன்னாரு, போய் ஜெபம் பண்ணு. அவன் உள்ள ஜெபம் பண்ண போனா. அப்பா உடனே அவர் பூர்ணமா இதுவரைக்கும் ரட்சிக்கப்படல. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் வந்துட்டு ஒரு சாறு கசாரம் உண்டு, அந்த சாறு கசாரில் உட்கார்ந்துட்டு ஒரு கையில ஆமென் ஸ்தோத்திரம் மதுபான பாட்டில், சாராய குப்பி, ஒரு கையில சிசர், இது ரெண்டும் வச்சுட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவர் சினிமா பார்த்துட்டு இருக்காரு. பையன் ஒரு 10 மினிட் ஜெபம் பண்ணிட்டு ஓடி வந்தான். ஓடி வந்துட்டு அப்பாவோட கேட்டா, அப்பா நான் என்னைக்கு அப்பனாகும்? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பாக்கல. நான் என்னைக்கு அப்பனாவேன். அப்ப உடனே அப்பாவுக்கு கோபம் வந்து அவர் சொன்னார், நீ முளைச்சின்னும் இலை விடல, உனக்கு அதுக்குள்ள இப்ப என்ன ஆகணும்? அப்பனாகணும். தேசியப்பட்டார். அதுக்கப்புறம் கேட்டார், எதுக்கு அப்படி கேட்டார்? உடனே பிள்ளை சொன்ன காரியம், அப்பாவா இருந்தா ஜெபிக்க வேண்டாம், ஜெபிக்க சொன்னா மட்டும் போதும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அப்பனா இருந்தா ஜெபிக்க வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். பல வேளைகளும் பல வீடுகளில் நடக்கிற காரியம். சில அப்பம்மா சர்ச்சில் போகும்போது அம்மைக்கு கையில பைபிளும் கொடுத்து விட்டுட்டு சொல்லுவாங்க, நீங்க நேரமே போங்க, நான் பின்னாடி ஒளிஞ்சு வாரேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்ற கவனிக்கணும். அப்ப இந்த அனுபவம் கண்டு வளர்கிற பிள்ளைங்க நாளைக்கு அதே அனுபவத்துல தான் வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம தெய்வ சமூகத்தில் ஆராதிக்க வேண்டிய அனுபவத்தில் ஆராதிச்சு தெய்வத்தை தேட வேண்டிய அனுபவத்தில் உத்தமமாய் தேடி நின்னா நிச்சயமாய் நம்முடைய சந்ததிகள் தெய்வ கிருபையில வந்திருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் வேண்டியது என்ன? வெளிப்பாடு வேணும். சந்ததிகளை குறிச்ச வெளிப்பாடு வேணும். சந்ததிகள் ஆமென் ஸ்தோத்திரம் செய்கிற கிரியைகள், அவர்கள் ஏது வழிகளை போகிறாங்கன்னு அறியணும்னா அதற்கு தாயின் தகப்பனும் வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு இருந்தது, ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த ஒரு பாகம் மாத்திரம் சொல்லிட்டு நேரம் முடியுது. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மீதியானியருடைய குமாரர் எப்பா, எப்பர், ஆனோக்கு, அபிதா, எல்தாகா என்பவர்கள், இவர்கள் எல்லாரும் கேத்துராளின் பிள்ளைகள். ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாக ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிற ஆபிரகாம் தனக்குண்டான யாவை யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்குக்கு கொடுத்தான். காரணம் என்ன அப்படின்னா, ஈசாக்கு யாரு? வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி, வாக்குத்தத்தம் அனுபவிக்க வேண்டியவர். கர்த்தர் அவனை தான் தெரிந்து கொண்டார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு என்ன கொடுத்தார்? தனக்குரிய எல்லாவற்றையும் ஆமென் சொல்ற ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கலாம்.
ஆனால் தன்னுடைய மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகளுக்கோ அவன் உயிரோடு இருக்கும் போது நன்கொடைகளை கொடுத்து அவன் செய்த காரியம் அவர்களை கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிட்டான். அனுப்ப காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தெரியும் அவன் என்னுடைய மகன் ஈசாக்கு அவன் தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெய்வீக வாக்குத்தத்தம் அனுபவிக்க வேண்டியவன், தெய்வத்துக்காக பிரயோஜனப்பட வேண்டியவன், ஏன் காலகட்டத்துக்கு அப்புறம் என்னுடைய வம்சாவளி தொடர வேண்டியது ஈசாக்கின் மூலமாய் அவனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஈசாக்கை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து, காரணம் ஈசாக்கு ஒற்றைக்கு பிறந்தவன், ஒற்றைக்கு வளருகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பல வேளைகளில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் உள்ளவன் பல வேளைகளில் ஒற்றைக்கா இருக்கும் ஜீவிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல வேளைகளில் வாக்குத்தத்தம் உள்ளவன் ஒற்றப்படுத்தப்பட வேண்டியதும் வரலாம். யோசேப்பு சொந்த குடும்பத்தில் பிறந்தவன், அவனுக்கு 11 சகோதரர்கள் உண்டெங்கிலும் ஒற்றப்படுத்தப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? ஒற்ற ஒரு வாக்குத்தத்த முகாந்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் தாவீது அவன் கூட 7 சகோதரமார் உண்டெங்கிலும் அவன் எல்லாவராலும் ஒதுக்கப்பட்டான். காரணம் என்னன்னா வாக்குத்தத்தம் உள்ளதுனால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் உள்ளதுனால ஒன்ன ஒருத்தன் ஒதுக்குறான்னா, வாக்குத்தத்தம் உள்ளதுனால குடும்பத்தால ஒதுக்கப்படுகிறீங்கன்னா அதை குறித்து துக்கிக்க வேண்டிய அவசியம் அல்ல. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறபடியால் அவர்கள் கண்கள் காண உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். அன்னைக்கு உன்னை ஒதுக்கினவர்கள் உன் முன்பில் கடந்து வந்து பணியத்தக்கதால் உனக்காக ஆச்சரிய விடுதல் செய்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் ஆமென் ஸ்தோத்திரம் தான் ஜீவனோடு இருக்கிற காலகட்டத்திலேயே தன்னுடைய மறுமனையாட்டினுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தூர தேசத்துக்கு அனுப்பினா. காரணம் ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சது, இவன் மாறல்ல ஒன்னா இருந்தா நான் செத்ததுக்கு அப்புறம் அவன் எனக்கு பக்கத்துல வேறொரு குழியை எடுத்து இவனுங்க ஈசாக்க மூடுவானுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது நடக்காமல் இருக்கணும்னா நான் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணணும்? தன்னை விட்டு அனுப்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வெளிப்பாடு நடந்துச்சான்னு கேட்டா நிச்சயம் நடந்தது. அங்க வாசிச்சோம். ஆமென் ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மீதியானுடைய குமாரர். அல்லேலூயா. இந்த மீதியானியர் யாரு? நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். பின்ன இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பதனை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியா இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ காலகட்டங்களுக்கு அப்புறம் வரப்போகிற காரியத்தை ஒரு ஆபிரகாம் வெளிப்பாடு கண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வெளிப்பாடு அல்ல இன்மைக்குரிய வெளிப்பாடு அல்ல, இன்னைக்குள்ள வெளிப்பாடு அல்ல. ஆமென். அது ஆமென் ஸ்தோத்திரம் நாளை வரப்போகிற வெளிப்பாடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆபிரகாம் எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நன்மை கொடுத்திருந்தோம், ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தோம். ஆபிரகாம் தன்னுடைய மக்களோடும் தன்னுடைய பேர பிள்ளைகளோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்டா, ஆபிரகாமே ஆமென் ஸ்தோத்திரம், உனக்கு நன்மை இல்லாததினால அல்லது உனக்கு ஆசீர்வாதம் இல்லாததினால அல்லது வீடு கட்டுகிறதற்கு உனக்கு ஆள் இல்லாததினால? இல்லவே அல்ல. அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்திருந்தும் அவன் தன்னுடைய கூடாரங்களில் குடியிருந்தான். ஏன் அப்படின்னா ஆமென் அதனுடைய 10ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ஒன்னு வாசிங்க பார்க்கலாம். தேவன் தாமே கட்டி, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கரமுயர்த்தோடு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஆமென் நன்மை கொடுப்பேன், உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் ஆமென் ஸ்தோத்திரம் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குமே, ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் கர்த்தரோடு கூட நடந்து பழகின போது, கர்த்தரோடு கூட சேர்ந்து பழகின போது, கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க தொடங்கின போது ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் புரிந்தது. ஆண்டவர் ஒரு காரியம் கூட சொல்லி கொடுத்தார். ஆபிரகாமே, நான் உனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல வைத்திருக்கிறது, சொர்க்கீய வாக்குத்தத்தம் கூட உண்டு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கண்ணு ஒன்னு ஆண்டவர் திறந்து கொடுத்தப்ப ஆபிரகாம் கண்டா ஆமென் ஸ்தோத்திரம், சொர்க்கத்தில் தெய்வம் வைத்திருக்கிற அஸ்திபாரம் உள்ள நரகம் ஒரு ஆமென் நகரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமிக்கு அஸ்திபாரம் இல்ல, அது ஏது நேரத்தில் இடிஞ்சு போகும், அது ஏது நேரத்திலும் அக்கினிக்கு தீக்கிரையாக்கப்படும், ஏது நேரத்திலும் இந்த பூமி அழிந்து போகும். ஆகையினால் ஆபிரகாமோட கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே இதோடு கூட உன்னுடைய வாக்குத்தத்தம் முடிந்து போகிறது அல்ல, உனக்கு முன் சந்ததிக்கு நான் வைத்திருக்கிற ஒரு நித்திய வாக்குத்தத்தம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தை என்னைக்கு ஆபிரகாம் கண்டானோ அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தார், எனக்கு வேண்டியது பூமிக்குரியதல்ல, எனக்கு வேண்டியது லோகத்திற்குரியதல்ல. ஒருவேளை அவன் கூடாரத்தில்
வாழ்வு வாழ்ந்தாலோ அல்பம் நெருக்கம் உண்டாயிருந்தாலும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய சம்பத்துள்ள மனுஷன் ஆமென் ஸ்தோத்திரம் வீடு கட்டாம கூடாரத்துல வாசம் பண்ணும்போது ஏதெல்லாம் பரிகாசம் வந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதெல்லாம் நிந்தனைகள் வந்திருக்கும். யாரெல்லாம் என்ன வேணா சொல்லிருப்பாங்க. அதை குறித்து ஆபிரகாம் கலங்கல. ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் தெரியும், எனக்கு அந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல்கால எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், யார் பரிகசித்தாலோ, யார் நிந்தித்தாலோ, யார் எனக்கு விரோதமாய் எழும்பினாலோ ஆமென் மற்றவர்கள் சொல்லலாம், நீ பைத்தியக்கார, நீ பைத்தியக்காரி. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், காலேஜ்ல இருக்கிறவங்க சொல்லலாம், உனக்கு புத்தி இல்ல, நீ ஆமென் ஸ்தோத்திரம் எங்களை போல வாழாமல் ஆமென் நீ உன்னுடைய தெய்வத்துக்காக ஜீவிக்கிறன்னு சொல்லி பரிகசித்தாரோ அதன் நடுவில் சொல்லணும், யாத்ரா செய்யும் ஞான் க்ரூசை நோக்கி யுத்தம் செய்யும் ஞான் இயேசுவினாய் ஜீவன் வச்சிடும் என் ரட்சகனாய் அந்த சுவாசம் வரையும் ஜீவன் வச்சிடும் என் ரட்சகனாய் அந்த சுவாசம் வரையும் நெருக்கத்தின் அப்பம் நான் பின்னாலும் கஷ்டத்தின் கண்ணூரில் கத்தால் செய்தாலே எல்லாம் பிரதிகூலமாயிருந்தாலும் யாத்திரை செய்யும் நான் க்ரூசை நோக்கி யுத்தம் செய்யும் ஜீவன் வச்சிடும் ரட்சகனாய் அந்த சுவாசம் ஜீவன் வச்சிடும் என் ரட்சகனாய் அந்த சுவாசம் வரையும். அல்லேலூயா. அல்பகாலம் உள்ள கொஞ்ச காலம் உள்ள நெருக்கம் அல்ல நமக்கு முக்கியம். கொஞ்ச காலம் உள்ள கஷ்டத்தை அல்ல நம்ம பார்க்க வேண்டியது. கொஞ்ச காலம் உள்ள கடினத்தின் அனுபவம் அல்ல பார்க்க வேண்டியது. இது தீரும் போது இந்த யாத்திரை அதிகம் தூரம் அல்ல. ஆமென் சோதரன், நாம் இந்த உலகத்தில் ஆமென் என்றைக்குமாய் நித்தியமாய் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் வெறும் யாத்திரைக்கார் மாத்திரமே. நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. நமக்கு தெய்வம் வைத்திருக்கிற ஒரு நிலையான நகரம் உண்டு. நமக்கு தெய்வம் வைத்திருக்கிற அஸ்திவாரம் உள்ள நகரம் உண்டு. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தர் வருகிறவருக்கு நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். அவர் தாமதம் பண்ணா, அவர் வேகத்தில் தம்முடைய சபையை சேர்க்க அவருக்காக நெருக்கப்படுகிறோம், அவருக்காக உபத்திரவம் அனுபவிக்கிறோம், அவருக்காக உத்தமமாய் ஜீவிக்கிறோம். தம்முடையவர்களை சேர்க்கவே அவர் வேகத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரும்போது போகணும்னா ஆமென் ஸ்தோத்திரம் லோகத்திற்கு ஒத்த வேஷத்தில் ஜீவிச்சால் முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சில் வரும்போது அனுபவம், வெளியில போகும்போது வேற ஒரு அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஒரு சகோதரி ஆமென் ஸ்தோத்திரம், நானும் என்னுடைய தாயார் ஒரு வீட்டில் ஒரு பிரேயருக்காக போயிருக்கும் போது அவங்க எங்களோட சொன்னாங்க, சிஸ்டர் நான் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் சர்ச்சில் போகும்போது அவங்க ஒரு ஆமென் ஒரு பாரம்பரிய அனுபவத்தில் உள்ளவங்க. அவங்க சொன்ன காரியம், நான் சர்ச்சில் போகும்போது ஆமென் ஸ்தோத்திரம் அவங்க கழுத்து காட்டிட்டு சொன்னாங்க, இப்படி ஒரு சின்ன மெல்லிய அனுபவத்தில் உள்ள ஒரு செயின் போடுவேன், சின்ன சைஸ்ல உள்ள செயின் போடுவேன். ஆனா கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா சின்னதெல்லாம் போடுகிறது, இருக்கிறதெல்லாம் வாரி போட்டுட்டு போவேன். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இப்ப என்னுடைய அம்மா கேட்டாங்க, சிஸ்டர் ஏன் அப்படி போகிறீங்க? எனக்கு உண்டுன்னு எல்லாரும் காணட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தங்கம் இல்லாட்டி கவரிங்காவது வாங்கி போட்டு அலங்கரிக்கிறவங்க உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு உலகத்திற்குள்ளதற்காக அலங்கரிச்சிட்டு பலரும் ஞானசானம் எடுக்கிறதுக்கு தெய்வ கிருபையில் வருகிறதற்கு மடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆமென் ஸ்தோத்திரம் இதெல்லாம் செய்யணுமான்னு சொல்லி கேட்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நிபந்தனைகள் உண்டாயிருது. எங்கிலும் இப்ப பிரச்சனை இல்லை, இட்டிருந்தாலும் குழப்பம் இல்லை, ஞானசானம் கொடுத்து விடுகிறவர்கள் உண்டு. இருந்தாலும் ஞானசானம் எடுக்கிறதுக்கு மடிக்கிறவங்க உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இது நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சரீரத்தை என்ன பண்ணுமா? தின்னும். ஒரு ஆமென் சொல்லுங்க
பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எரேமியா 4:14 சொல்லுகிறது, நீ இரத்தாம்பரம் உடுத்தினாலும் பொன்னாபரங்களினாலும் உன்னை சிங்காரித்தாலும். வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 4:17. அதற்கு விரோதமாய் அவர்கள் எரேமியா 4:19 வாசிங்க பார்க்கலாம். நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோரநாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அலங்கரிப்பை குறித்து. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாலாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தினாலும் விலை கூடின வஸ்திரம் வாங்கி ஆமென் ஸ்தோத்திரம் உடுத்தினாலும். சிலருக்கு எத்தனை வாங்கி பீரோ நிறைய இருந்தாலும், ஒரு சகோதரி துணி எடுக்க போனப்போ ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாம் சாரி எல்லாம் எடுத்து இட சொன்னாங்க. எடுத்து இட்டுட்டு கடைசி இது ஒண்ணு எனக்கு பிடிக்கல ஆமென் ஸ்தோத்திரம் அதை எடுத்து தாங்கன்னு கேட்டு அவர் சொன்னார், இப்பதான் எடுத்து அதை அடுக்கின பரவாயில்ல ஒண்ணு கூட எடுங்க. அவர் எடுத்து கொடுத்தாரு. எடுத்தெல்லாம் கொடுத்தப்ப அது பார்த்துட்டு கேட்டுச்சு ஆமென் ஸ்தோத்திரம் இனி வேற இல்லையா? அவர் சொன்ன, நான் இனி இப்ப உடுத்தி இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் முண்டு மாத்திரம் தான் இருக்கு, அது உனக்கு தரமாட்ட மரியாதைக்கு இறங்கி போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. சிலருக்கு எத்தனை இருந்தாலும் திருப்தி வரவே வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை இருந்தாலும் சிட்டிக்கு ஆமென் பணம் வாங்கியாவது வாங்குறவங்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, நீ இரத்தாம்பரம் உடுத்தினாலும் விலை கூடின வஸ்திரங்கள் உடுத்தினாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து எங்க சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க பார்க்கலாம். உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும். ஆண்டவர் கொடுத்ததை பிடுங்கிட்டு அதுக்கு மேல வரைச்சி வச்சாலும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து வீணாய் உன்னை அழகுபடுத்து. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்களா? வீணாயிடமை அழகுபடுத்துகிறோம். இது கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல 50,000 கொடுத்து எல்லாம் வேண்டாம் 1 லட்சம் கொடுத்து நீ ஃபேஷியல் செய்து அலங்காரப்படுத்தினாலும் இது போதும். தொடச்செடுத்து டஸ்ட்பின்ல நாசமாய் போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இதெல்லாம் முக்கியம். ஆத்மீக அனுபவத்தில் தெய்வ கிருபையில் முன்னேறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெளிப்புறமான அனுபவத்தில் அழகு இல்லாவிட்டாலும் நம்முடைய ஹிருதயத்தில் நான் நேரவே சொன்னது போல அவன் நம்முடைய விளக்கு கத்தி கொண்டே இருக்கணும். எதுவரைக்கும்? ஒண்ணு நம்முடைய மரணம், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். அடுத்து சோரநாயகர்கள் உன்னை அசட்டை பண்ணி. அங்க சோரநாயகர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்ல போய் முடிஞ்ச வாசி. இங்கிலீஷ் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது லவ்வர்ஸ் அப்படின்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? அப்ப வீரான அலங்காரம் வந்தா அது கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகாட்டியும் சரி ஓவர் டெக்கரேஷன், ஓவர் அழகுபடுத்துதல், ஓவரான கூடுதல் பியூட்டிஷியன் வந்தா அப்ப புரியணும் யாரு வருவா பின்னாடி. யாரு வருவா? லவ்வர் வருவா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அதனால வீணான அலங்காரம் அல்ல வேண்டியது. ஆமென் ஸ்தோத்திரம். தெய்வ கிருபை நம்முடைய ஹிருதயத்தில் உண்டாயிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ வசனம் நமக்கு அலங்காரமாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு பல ஆவிக்குரிய சபைகள்ல வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் வஸ்திரத்தில் கூட ஒழுங்கில்லாதவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெய்வத்தை ஆராதிக்கிற என்ற பெயர்ல வந்து நிப்பாங்க வர்ஷிப் லீடர்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். முடியும் நீட்டி வளர்த்து ஆமென் ஸ்தோத்திரம் லிப்டிக்கும் போட்டு ஆமென் கண்ணுக்கு மையும் இட்டு ஆமென் ஸ்தோத்திரம் தலை கிடந்து. நான் ஒரு சர்ச்சில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. 40ஆம் ஃப்ரெண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் பிரசங்கம் பண்ணுகிறதுக்காக. ஒரு பொண்ணு முன்னாடி நின்று பயங்கர ஆராதனை அவ ஆராதிக்கிறது பார்த்து அங்க இருக்கிற எல்லா பசங்களும் போகிறதுக்கு நிக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவளுக்கு முடி இங்க ஃப்ரெண்ட்ல இப்படி தள்ளிட்டு இருக்கு. இது ஆடும்போது இதுவும் சேர்ந்து ஆடுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நான் கேட்டேன் என்ன அர்த்தம்னு கேட்ட பசங்க சொல்லுகிறாங்க அவ அங்க இருந்து கூப்பிடுகிறது போல இருந்துச்சு. அதனாலதான் நாங்க அடுத்த மூவ்மெண்ட்ல நின்னோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்குள்ள அனுபவங்கள் அப்பேற்பட்ட அனுபவத்தில் வேண்டாத அனுபவத்தில் போயிட்டு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தெய்வதாசன் சொன்ன ஒரு அனுபவம் உண்டு. லேகியோன் பாதித்த மனுஷன் எப்படி இருந்தானா வஸ்திரம் தெரியாதவனை நிர்வாணியா இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்குள்ள எத்தனை ஆயிரம் பிசாசு இருந்துச்சு? அப்ப 6000 பிசாசு இருந்தப்ப அவன் நிர்வாணியா இருந்தான். அப்ப 3000 பிசாசு இருந்தா எப்படி இருமா?
ஒரு பர்மோடாயும் பின்ன ஒரு டி-ஷர்ட்டும் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3000 பாதி எத்தனை? 1500. அப்ப 1500 ஆனா ஆமென் டி-ஷர்ட்டும் போகும், பின்ன பர்மோடாயா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ பிசாசு குறையும் தோறும் வஸ்தனை என்ன பண்ணும்? குறையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், இன்னைக்குள்ள காலகட்டத்தினுடைய அனுபவம் அது. ஆனால் தெய்வ பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாய் அல்ல, நம்முடைய ஏது அனுபவத்திலும் தெய்வத்துக்கு முன்னாடி சாட்சி உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பலரும் நினைக்கிறது ஏது அனுபவத்திலையும் வாழ்ந்துட்டு எப்படி வேணாலும் ஜீவிச்சுட்டு இப்ப எக்கால சத்தம் முழங்கும் நாங்களும் போவோம் நினைக்கிறவர்கள் உண்டு. நான் சொல்லுகிறேன், இந்த பகல் காலம் தனக்காக பரிசுத்தமாய் வாழுகிற, அவருக்காக உத்தமமாய் ஜீவிக்கிற, அவருக்காக சாட்சியத்தோடு வாழுகிற தம்முடைய ஜனத்தை சேர்க்கதான் இயேசு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அப்பேற்பட்டவர்களுக்கு தான் இன்னைக்கு உபத்திரவம் உண்டு, அப்பேற்பட்டவர்களுக்கு தான் இன்னைக்கு வேதனை உண்டு. ஆனா அது உன்னை தகர்த்து போடுகிறதற்கல்ல, கிறிஸ்துவுக்காக உன்னை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், ஆபிரகாம் தன் வெளிப்பாடு உள்ளவனாய் காணப்பட்டான். ஒன்னு சொர்க்கிய வெளிப்பாடு, 2 தன்னுடைய தலைமுறைகளை குறித்த வெளிப்பாடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிச்சு முடிக்க போகிறேன். கவனிக்கணும், ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது கூட வாசிச்சிட்டு நம்ம எழும்பி நின்னு ஜெபம் பண்ண போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் 2:11 வேகத்தில். உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். கரமைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும்னு ஆசைப்படுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை தெய்வ நாமத்துக்காக ஊழியத்துல பிரயோஜனப்படணும்னு ஆசை இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகள் ஏது வேலை செய்தாலும் ஏது காரியங்கள் செய்தாலும் அவர்கள் மறுபாகத்தில் தெய்வ ஊழியத்திலும் கூட பயன்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளை கொடுத்ததனுடைய நோக்கம் அவர்கள் வெறும் லோக பிரகாரமாய் மாத்திர ஜீவிக்கிறதற்கல்ல, தெய்வத்திற்காக உபயோகிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் காலம் ஆண்டவர் சொல்லுகிற இந்த சபைக்குள் இருக்கிற தலைமுறைகளை குறித்து தெய்வத்திற்கு ஒரு திட்டம் உண்டு. வரும் கால தீர்க்கதரிசிகளாய் மாற. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக மிஷனரிகள் இதற்குள்ளாய் இருந்து எழும்ப வேண்டியது உண்டு. இதற்குள்ளாய் இருந்து லோகத்தை கலக்குகிற தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டியது உண்டு. அதற்காய் சிலரை கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளை நம்ம உபதேசிக்கணும். 2 அவர்களுக்காக ஜெபிக்கணும். இந்த பகல் காலம் அப்பேற்பட்ட அனுபவத்தில் நாம் முன்னேற தயாரானால் நம்முடைய பிள்ளைகளை தேசத்தில் கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார். எல்லாரும் ஒரு விஷயம் நிற்போமா? ஜெபத்திற்காக எல்லா கண்களும் மூடப்படட்டும். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாவற்றுக்கும் நேரம் செலவழிப்போம். ஏது காரியத்துக்கு நமக்கு நேரம் கொடுக்க தயாரானால் தெய்வ சமூகத்தில் இருக்கிறதுக்கு பல வேளைகள் நமக்கு நேரம் இருக்காது. ஜெபிக்க நேரம் இருக்காது. கர்த்தரை தேட நேரம் இருக்காது. அதனுடைய வேலை நம்ம இன்னைக்கு அறிய மாட்டோம். ஆமென் ஸ்தோத்திரம். நாளைக்கா இருக்கு அதனுடைய அனுபவங்கள் நம்ம அணிகிறது. இந்த பகல் கால வேதம் சொல்லுகிறது, ஆமென், சத்தியத்தை கேட்க கூடாத ஒரு காலகட்டம் வருகிறது. ஆமென், சத்தியத்தை கேட்க கூடாத காலகட்டம் வருகிறது. ஆமென், இது கிடைக்கிற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளணும். அது கிடைக்கிற நேரத்தில் அதை ஏற்றெடுத்துக் கொள்ளணும். இல்லாட்டி பின்னாடி துக்கிக்க வேண்டியது வரும். அதனால கள்ள உபதேசத்திற்கல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, வேண்டாத வழிகளுக்கல்ல, தெய்வ சமூகத்தில் தன்னைத்தான் சமர்ப்பிக்க எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? எல்லா கண்களும் மூடி தெய்வ சமூகத்தில் ஒரு விஷயம் ஜெபிக்க தொடங்க பார்க்கலாம். இந்த பகல் காலம் எல்லா கண்களும் மூடப்படட்டும். வாய்களை திறந்து ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் உங்க சப்தம் உயரட்டும். இந்த பகல் கால கேட்டதான வார்த்தையின்படியா ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, தெருக்களின் முனையில் பசியினால் மூச்சித்து போகிற ஏது பசி ஆகாரத்தினுடைய பசி அல்ல. ஆமென். தாகம் தண்ணீருடைய தாகம் அல்ல, பாவத்தை குறித்த தாகம், பாவத்தை குறித்த பசியோடு வாழுகிற வாலிப தலைமுறைகளில் இன்றைக்கும் பட்டணத்தின் நடுவில் உண்டு. இன்றைக்கும் தேசத்தின் தெருமுனைகளில் உண்டு. கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்கள், தெய்வத்தை தேட வேண்டியவர்கள், அவன் போதை வஸ்திக்கோ, அவன் விபச்சாரத்திற்கோ, வேண்டாத வழிகளுக்கோ அடிமையாகி இருக்கிறவர்கள் உண்டு. அப்பேற்பட்டவர்களை தெய்வம் விடுவிக்கத்தக்கதா வாய்களை திறந்து கைகளை தட்டி சப்தம் உயர்த்தி ஆராதிக்கட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தலைமுறைகளை குறித்து தெய்வத்திற்கு பத்ததி உண்டு. எஸ், உங்கள் குமாரரில் சிலரை நான் தீர்க்கதரிசிகளாய் எழும்ப பண்ணுவேன். உங்கள் குமாரரில் சிலரை நான் நசரேயராக எழும்ப பண்ணுவேன். இந்த பகல் கால கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி தேசத்தின் நடுவில் திருடராய் போகிறதல்ல கர்த்தருக்கு வேண்டியது. அவன் ஒரு பாவியாய் போகிறதல்ல கர்த்தருக்கு வேண்டியது. உலகத்தை கலக்குகிற தீர்க்கதரிசியாய், பட்டணத்தை கலக்குகிற தீர்க்கதரிசியாய், தெய்வ நாமத்திற்கு உபயோகிக்கப்பட ஒரு அபிஷேகம் உன்னுடைய பிள்ளைகள் மேல் வெளிப்படாது.
கைகளை தட்டி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க இல்லாவிட்டாலும் சத்தம் உயர்த்தி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தெய்வமே, என் பிள்ளை எங்க இருந்தாலும் அவன் மேல் ஒரு அபிஷேகம் வெளிப்படுது, அவன் மேல் ஒரு தெய்வீக தொடுதல் வெளிப்படுது. உடமாரகதா ஹந்தலரகதல வைடபரகதல கூடபரந்தல வைடபரகதல. எஸ் 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 எஸ். ஒரு தலைமுறைகளோ மந்த புத்தியாய் போகக்கூடாது. ஒரு தலைமுறைகளோ அவன் புத்தி இல்லாதவர்களாய் போகக்கூடாது. கர்த்தருக்காக பிரயோஜனப்படுகிறவர்களாய் மாறு. குடும்பங்கள் மேல் தலைமுறைகள் மேல் ஆதிபத்தியம் செலுத்துகிற பொல்லாத கிரியைகள், அந்தகால வல்லமைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் பகல் காலம் அழிஞ்சு மாறி போ. எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி எல்லா கரங்களை தட்டி விடுதலையோடு சத்தம் உயர்த்தி வாய்களை திறந்து ஆராதிங்க, வாய்களை திறந்து ஆராதிங்க. நீ வந்தது போல போகிறதற்கல்ல, நீ பகைக்கால கத்த சொல்லுகிறார். சிலருடைய விளக்கு பிரார்த்தனை என்கிற விளக்கு சில கூடாரங்களில் பகல் காலம் எரியத்தக்கதா கொழுந்து விட்டு எரியத்தக்கதா பிரார்த்தனையுடைய வெளிச்சம் உன்னுடைய கூடாரத்தில் வெளிப்படுகிற பிரார்த்தனைகளுடைய வெளிச்சம் அந்த தேசத்திற்கு ஒரு விடுதலாய் மாறட்டு, அந்த தேசத்தின் இருள் மாற்றட்டு. அதற்காய் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். பெற்றுக்கொள் விடுதலையை, பெற்றுக்கொள் வல்லமையை. ஓரி மலகதரமன ரிகதல பௌடமன. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஓ என்ன ஆனந்தம். கைகளை தட்டி சொல்லுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துவேண்டார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துவேண்டார். சாத்தானின் வலிமை, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன். ஓ ரபான சந்தவ லகதல வைடவ ரகதா அல்போரவ ரந்தல பௌடவ ரகதல வைடவ அல்பவ ரந்தல பௌடே ரகதல வைடே ரகதே. விடுதலை நாயகன், விடுதலை நாயகன். எல்லா கட்டுகள் அழியப்படுது, தெய்வீக விடுதல் வெளிப்படுது. வைகரப்படுது எனக்குள்ளே சந்தானவரம் தவரம் தவரம் தல வைடவ ரகதே. ஓ சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. கிரியா கிரியாய் என்னை மாற்றிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. கிரியா கிரியா என்னை மாற்றிடும் தெய்வமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே. எங்கள் சபைதானிலே இப்பொழுது இறங்கியே வந்திடுமே. எங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது இறங்கியே வந்திடுமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே.
அக்கினி. யார் வேடிக்கை பார்க்க வேண்டிய கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆராதிங்க. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரு. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றிடும் தெய்வமே. உன்னத கச்சேரி என்னை நோக்கி வீசிடும். வெண்புறா வைப்போல என்னை வந்த மன்றோடு. உன்னத கச்சேரி என்னை நோக்கி வீசிடும். வெண்புறா வைப்போல என்னை வந்த மன்றோடு. ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே. ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே. ஜலத்தின் மேல் வரநடைய எங்கில் அசைவாடும். ஜலத்தின் மேல் வரநடைய என்மேல் அசைவாடும். உன்னத கச்சேரி பற்றுகள் பற்றுகள் ஒரு விண்ணகத்தின் காற்று இந்த கடைசி வேளையில் ஊற்றப்படுது ஊற்றப்படுது ஊற்றப்படுது. பெற்றுகள் 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 பெற்றுகள். உடாமானா வீராஜாலா பௌடாமானா வைராஜாலா ரீமானா பௌடாமானா. எஸ் 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 எஸ். ஒரு அசாதாரணமான வல்லமை, ஒரு அசாதாரணமான அபிஷேகம் இந்த பகல் வேளையில் வெளிப்பட்டு வருகிறது. இந்த பகல் வேளையில் வெளிப்பட்டு வருகிறது. பெற்றுகள் 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 பெற்றுகள். அபிஷேகத்தினுடைய வல்லமை பலமாக 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 தெய்வ பிள்ளைகள் ஊற்றப்படுது. கைகளை தட்டி வாய்களை திறந்து சப்தமிடது சப்தமிடது. விண்ணக காற்றடி ஓ விபால தாராபால ஹல்தாராதா ரேகே. வாய்களை திறந்து ஆராதிக்கிறது. ஒவ்வொருவருமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுமே ஆராதிக்கிற தலைவரோடவே அபிஷேகத்தினுடைய வல்லமை வெளிப்படுது. வாய்களை திறந்து வாய்களை திறந்து. விபாலாரா கபா சம்பனாதிகள அபிஷேகத்தினுடைய வல்லமை தொடர்ந்து 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 தொடர்ந்து. தலைவீரத்தினுடைய கட்டுகள் அழியட்டும். அந்தகார கட்டுகள் அழியட்டும். இருப்பு முகங்கள் உடையத்தக்கதாக உடையத்தக்கதாக அபிஷேகத்தின் சக்தி. எஸ் 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 எஸ். ஒவ்வொருடவே ஒவ்வொருடவே இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஒரு விடுதலைக்காக ஒரு விடுதலைக்காக தெய்வ ஜனத்தை தொடர்ந்து அபிஷேகத்தினுடைய சக்தி தெய்வநாமத்திற்காய் உபயோகிக்கப்படும். தெய்வநாமத்திற்காய் உபயோகப்படும். ஒரு புத்தர் அபிஷேகம் ஒரு புத்தர் அபிஷேகம். எஸ் ஊற்றப்படுது ஊற்றப்படுது. தலைமுறையிடவே தெய்வ சக்தி தெய்வ சக்தி வெளிப்படுவே சுபிட நாமத்தில். எஸ் தெய்வீக மகத்துவம். எஸ் ஊற்றப்படுது ஊற்றப்படுது ஊற்றப்படுது. பெற்றுகள் 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 பெற்றுகள். தெய்வ வல்லமை தொடுவதாக 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 நம்முடைய ஜனங்களை தொடுவதாக. ஒரு தெய்வீக தொடுதல் இந்த பகல்காலம் வெளிப்படுகிறது. ஒரு தெய்வீக தொடுதல் இந்த பகல்காலம் வெளிப்படுகிறது. எஸ் 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 எஸ். ஓ ரீபாலாரா கமா சந்தராவி. சில குடும்பங்களுடைய ஸ்திதிகள் மாறு. சில குடும்பங்களுடைய அனுபவங்கள் மாறு. கர்த்தருடைய தொடுதல். ஓ ரிபாலாரே இந்த பகல் கால பாவியானவர் சொல்லுகிறார். பிலேயாமனுடைய கண்களை கத்த திறந்தது போல் பிலேயாமனுடைய கண்களை கட்ட திறந்தது போல கர்த்தருடைய ஆவியானவர் பிலேயாமனுடைய கண்களை திறந்தது போல இந்த பகல் வேளையிலே வெளிப்பாடுகள் காண சொப்பனங்கள் காண ஆமென். தெய்வீக விடுதலை பெற்றுக்கொள்ள ஆமென். ஆத்மீக கண்ணுகள் இயேசுவின் நாமத்தில் திறந்து வரட்டும். அடைமிகிற ஆத்மீக உறவுகள் தெய்வ சபைக்குள்ளாய் இந்த பகல் காலை ஓப்பனாகி வரட்டும். ஓ ரபலரகதம் ரிபாலரபா சந்தலரகதல வைடரகரகதுனி ரிபலரகதல பௌத்தனாதகடரகதல வைடனாதி உடராமனரகதல பௌசந்தனாதகடரகதல வைடராதி அத்துனாலமனரகதல பௌஷனாதிபல் பிரௌடபனாதி. ஆரியான இந்த பகல் காலம் மறுபடியுமாய் இவனமாய் சொல்லுகிறார். தெய்வநாமத்திற்காய் உபயோகமுள்ள எரேமியாவை தாயின் கற்பத்தில் வைத்து ஆண்டவர் தமக்காக பரிசுத்தம் பண்ணி உருவாக்கி புறத்து கொண்டு வந்தது போல தெய்வநாமத்திற்காய் பரிசுத்தம் பண்ணி ஆமீன் தெரிந்து கொள்ளப்பட்ட சில தலைமுறைகள் இதனக தோணு. ஹல்லேலூயா. ஆனால் அப்பேற்பட்ட தலைமுறைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் ஈசாக்குக்கு விரோதமாய் ஆமென் ஸ்தோத்திர ஜாதீக சக்திகள் எழும்பினது போல
இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் மீதியானிய சக்திகள் எழும்பினது போல, மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனத்தை ஒதுக்கினது போல, இந்த பகல் காலம் சில தலைமுறைகளுடைய புத்தி மண்டலத்தை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு, அவன் குடும்பத்தில் அனுசரிக்க கூடாதபடிக்கு, ஆத்மீக தலங்களை முன்னேற கூடாதபடிக்கு தலைமுறைகளை கட்டி வைத்திருக்கிற இரும்பு சங்கலைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பகல் காலம் உடைந்து மாறுகிறது. இப்பகல் காலம் உன்னுடைய தலைமுறைகளுடைய விடுதலை என்றால் இது. ஆவியானவர் சொல்லுங்க, இதற்குள்ளா இருக்கிற சில தலைமுறைகள் தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் மாற்றுவார். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். பட்டணத்தை அசைக்கிறவர்களாய் மாறுவார்கள். சில மிஷனரிகள் இதனகத்திலிருந்து உருவாகத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளில் சில தெய்வீக கிருபையை தெய்வ ஜனத்தின் மேல் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிற அடங்கி கிடந்ததான சில உறவுகள் ஈசாக்கனுடைய காலகட்டத்தில் திறந்து வந்தது போல ஆண்டவர் என்னை ஒரு வெளிப்பாடு காண்பிக்கிற இந்த பகல் காலம் சில உறவுகள் சிலருக்காக திறக்கப்படுகிறது. ஹalleluya. இந்த பகல் காலம் ஆவியானவர் சொல்லுகிற சில குடும்பங்களுக்காய் ஆமென், சில உறவுகள் இந்த பகல் காலம் ஊற்று கண்கள் திறந்து வருகிறது என்று ஆவியானவர் ஆலோசனை அறிவிக்கிறார். இதுவரை கண்டதல்ல, இனி வருகிற நாட்களில் சில புதிய நன்மைகளுமாய், சில புதிய வாக்குத்தத்தங்களுமாய் ஜீவிதத்தின் மேகலையில் முன்னேறத்தக்கதாய் கர்த்தருடைய உறவுகள் ஊற்று கண்கள் தெய்வ ஜனத்திற்காய் தெய்வம் திறந்திருக்கிறதாய் ஆவியானவர் இடப்படுகிறார். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் மேல் அதனுடைய நன்மைகள் வெளிப்படட்ட, உம்முடைய ஜனத்தின் மேல் அதனுடைய கிருபைகள் வெளிப்படுவதாக, உம்முடைய ஜனத்தின் மேல் அதனுடைய மகத்துவம் வெளிப்படுவதாக. எல்லா ஜனங்களும் கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் எல்லா கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya சப்தம் உயர்த்தி முழு மகத்துவம் ஆண்டவருக்கு செலுத்துமா. Hallelujah, 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 இந்த 3 நாட்கள் அழைத்து ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தில் உபயோகப்படுத்த அருமையான கர்த்தருடைய தாசன் குடும்பம் ஆமென் ஸ்தோத்திர தெய்வ சபையில் நல்ல ஆகாரங்கள் தந்த எல்லா தெய்வ மக்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.